ஓகேவா? கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே உங்களை நாளில் கூட சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் வீக் நம்ம டேனியல் பார்த்தோம் இல்லையா? தானியல் அதானே? தானியல் புஸ்தகத்துல பார்த்தோம். ஃபிஃப்த் வேர்ல்டு எம்பையர், 5ஆம் உலக பேரரசு அப்படின்ற. இப்ப இந்த பாடம் நம்ம பார்க்க வேண்டிய நோக்கம் என்ன நம்ம கடந்த வாரம் பார்த்திருப்போம். இதோட நோக்கம் என்னன்னா, நீ கிறிஸ்டியானிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவார்னு எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப எல்லாரும் கேக்குற கேள்வி என்னதான், எப்பதான்பா அவர் வருவாரு? உன்னால என்ன பண்ணிட்டீங்க, சொல்லிட்டே இருக்கீங்க வருவாரு வருவாரு வருவாரு. ஓகே, இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்ப வரும் அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய ராஜ்யமா இப்ப என்ன பண்றோம்னா படிக்கிறோம். அவர் வராம எது வராது, ராஜ்யம் வராது இல்ல, கரெக்ட் தானே? உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இங்க நிற்கவழி சிலர் எங்க வருவதை, மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணாம். அப்ப அவர் எங்கதான் வரணும்? ராஜ்யத்துல என்ன பண்ணும்? இப்ப உங்களுக்கு இது கூட நமக்கு மறைவா இருக்கலாம். இந்த வசனம் கூட கொஞ்சம் ரொம்ப வெளிப்படையான வசனம் பாத்தீங்கன்னா, கல்லன் போய் கேட்கிறாரு இயேசு கிறிஸ்துவிட்ட, என்ன கேட்பாரு? கல்லன் கேட்பாரு, என்ன கேட்பாரு? நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைச்சுக்கணும். அதானே லூக்கால படிக்கிறோம் இல்லையா? லூக்கால எங்க இருக்கு? 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அப்ப இவங்க எல்லாம் வரும்போதுன்றதுலாம் எந்த வருகையை பத்தி தாங்க? 2ஆம் வருகை பத்தி தான். இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி ஒரு வருகை வந்துட்டாரு இல்லையா? 1ஆம் வருகை வந்தாச்சு. வந்த பிறகு நடக்கிற விஷயம் நீரும் அகைன் எங்க வரும்போது, இந்த ராஜ்யத்தில் வரும்போது இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் இந்த பூமியில என்ன பட போகுதுன்னா, அது ஸ்தாபிக்கப்பட போகுது. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அதுல லைனா சொல்லுவாரு, என்ன சொல்லுவோம்? இந்த ராஜ்யம் வருவதாக இல்லையா? அந்த ராஜ்யத்துல உங்களுடைய சித்தம் எங்க செய்வது போல, பரலோகத்தில் செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்போ ராஜ்யம் எங்கதான் வரப்போகுது? பூமியில தான் வரப்போகுது இல்லையா? அந்த ராஜ்யத்துக்கு ராஜா யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும் தான் ஆளுகை செய்ய போறாரா அப்படின்னா, அந்த ராஜ்யம் அவர் மட்டும் இல்ல. அதெல்லாம் நம்ம தீமோத்தேயுல படிக்கிற 2:12, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகையும் செய்வோம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல பேதுரு கேட்கிறாரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப இயேசுக்கு சொல்றாரு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேலின் 12 கோத்திரங்களின் நியாயத்திற்குள்ளாக என்ன பண்ணுவீங்கன்னா 12 சிங்காசனத்துல வீற்றிருப்பீர்கள் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 3:21 படிக்கும் போது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, இன்னார் இல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட எங்க இருப்பான்? சிங்காசனத்துல என்ன பண்ணுப்பாருன்னா வீட்டு இருப்பார். சிங்காசனத்துல யார்தான் உட்காரணும்? ராஜா தான் உட்காரணும் இல்லையா? இப்ப நம்முடைய அழைப்பு என்னதாங்க? ராஜாக்களும் ஆசாரிகளா இருக்கு. அப்ப நம்ம யாருக்கு ராஜா, யாருக்கு ஆசாரியர்? இல்ல, அவர் நம்மளே அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்தில் வரவேற்புடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் நாம் எல்லாம். நாம் யாருக்கு ஆசாரியர்கள், யாருக்கு ராஜா? அது வேணும்ல.
அப்ப யாரோ ஒருத்தருக்கு நம்ம ஆசாரி ஊழியம் செய்யணும், யாரோ ஒருத்தருக்கு நம்ம ராஜாவா இருக்கணும், அதானே? அப்ப நம்ம யாருக்கு ராஜா, யாருக்கு ஆசாரியர்கள் அப்படின்னா அதுதான் 1000 ஆண்டு அரசாட்சி இல்ல, அவரோட ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் வரப்போற உலக ஜனங்களுக்கு தான் நாம் என்னவா இருக்கணும், ஆசாரிகளாயும் ராஜாக்களாகவும் ஆச்சு. அப்போ ஒரு ராஜ்யம் எங்க வரப்போகுதுன்னா இந்த பூமியில வரப்போகுது. இததான் பேதுரு சொல்லும் போது புதிய வானம் புதிய பூமின்னு சொல்றாரு. புதிய வானம் புதிய பூமி. எபிரேயர் 2:5 படிக்கிறோம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் என்ன செய்ய மாட்டார், தூதர்களுக்கு கீழ்ப்படுத்த மாட்டார். என்ன உலகத்தை பத்தி பேசுறாருங்க? இனி வரும் உலகத்தை குறித்து. எந்த உலகம் இல்லையே, அவர் இருக்கிறதே 2ஆம் உலகம் தானே. 3ஆம் உலகம் அது. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை என்ன பண்ண மாட்டாரா அவரு, கீழ்ப்படுத்த மாட்டார். அப்ப ஏற்கனவே இருக்கிற உலகம் கீழ்பட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப இருக்கிற உலகம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கீழ்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனா வசனம் என்ன சொல்ல, எபிரேயர்ல இனி வரும் உலகத்தை குறித்து நாம பேசுறோமே, அது 3ஆம் உலகம். அதை அவர் என்ன பண்ண போறது இல்லை, கீழ்படுத்த மாட்டார் எந்த தூதர்களுக்கு. ஆமாங்க சார், நாம இருக்கிற 2ஆம் உலகம்ல. அது உங்களை நீங்க நம்ம அந்த படிக்கல இல்லையா? சரி, இப்ப அது வேணா நீங்க ஒரு வசனம் படிச்சிருங்க, படிச்சுட்டே வர. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும். பூர்வ காலத்துல தேவன் ஜலத்திலே நிலை கொண்டிருந்த வானத்தை பூமி என்ன பண்ணாரா, உண்டாக்கினார். அடுத்த வசனம், அப்பொழுது இருந்த உலகம் அப்படின்றார் இல்லையா? எப்பொழுது இருந்த உலகம்? அப்போ இருந்த உலகம் என்ன பண்ணிடுச்சு, ஜலப்பிரளயத்துல அழிஞ்சிடுச்சு. அடுத்த வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும். இது எத்தனாவது உலகம்? 2ஆம் உலகம். 13ஆம் வசனம், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறது. இது எத்தனாவது உலகம்? 3ஆம். அப்ப பேதுரு என்ன சொல்ற, அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே. அப்ப ஏற்கனவே தேவன் என்ன பண்ணிருக்கிறாரா, வாக்கு தத்துவம் பண்ணிருக்கிறாரா, எதை குறிச்சு, 3ஆம் உலகத்தை குறிச்சு இல்லையா? அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசம். எங்க வாக்கு தத்துவம் பண்ணிருக்கிறாரு, அது வேணும்ல. பேதுரு என்ன சொல்றாரு, அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமா இருக்கும், புதிய வானமும் புதிய பூமி உண்டாகும்னு காத்திருப்பார். எங்க வாக்கு தத்துவம் பண்ணிருக்காரு பாருங்க, ஏசாயா 66ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அந்த அதிகாரத்துல இருக்கா பாருங்க, புதிய வானம் புதிய பூமி. 22ஆம் வசனம். அப்ப என்ன பண்ண போறாரு, ஒரு படைக்க போகிற புதிய வானம். 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இந்த ராஜ்யத்துலதான் புதிய வானம் புதிய பூமி என்ற ராஜ்யத்துலதான். 20ஆம் வசனம் படிங்க அப்படியே. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். நாங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. 100 வயது சென்றவனும் வாலிபன் என்ன எண்ணப்படுவான் இல்லையா? இந்த இதுலதான் நீங்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும், நீங்கள் நாட்டுகிறதும் வேறொரு அந்த கனியை பூசிக்கிறதும் என்ன பண்ண போறது இல்லை, இருக்க போறது இல்லை. ஏன்னா அந்த அந்த ராஜ்யம் அந்த நாள் எப்படி இருக்குங்களா, பூரணமாக பாருங்க. 22ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கு. என்ன அது விருட்சத்தின் நாட்களை போல? விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் அப்படின்னா, அவர் படைக்க போற புதிய வானம் புதிய பூமி விருட்சத்தின் நாட்களை போல இருக்குமா அப்படின்னு அர்த்தம். ஏதேன் மாதிரி இருக்கும்ன்ற, வேற ஒண்ணு எப்படி இருக்கும், ஏதேன மாதிரி இருக்கும். அதுலதான் என்ன சொல்ற, கீழே அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, துன்பம் உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை. இதெல்லாம் எப்போ வந்தது, இனி நீ வேதனையோட தான் பிள்ளை பெறுவன்னு எப்பதான் வந்தது, பாவம் செய்த பிறகுதான் அதெல்லாம் வந்து இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு, நீங்கள் விருதாக உழைப்பதில்லை இல்லையா, பிள்ளை எப்படி பெற போறது, துன்பம் உண்டாக என்ன பண்ண போறது இல்ல,
பிள்ளை பிறக்க போறது, இதெல்லாம் எங்க நடக்க போற விஷயங்கள் அப்படின்னா அது ராஜ்யத்தில் நடக்க போற விஷயம் இல்லையா? அது இப்ப ஏன் இதை நம்ம படிக்கிறோம்னா, பைபிளை நம்ம அவுட் ஸ்டடி, வேதத்தை எப்படி படிக்கிறது நம்ம தெரியல. ஒரு வசனத்தை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது எந்த காலத்துக்கு உட்பட்டதுன்னு முதல்ல தெரிஞ்சு, நீங்க 3ஆம் உலகத்தில் நடக்க போறதை எடுத்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணிட்டே இருக்கக்கூடாது, இப்ப பேசிட்டு கூடாது. உங்களுக்கு அது இப்ப வந்து பழிக்கும் அப்படிலாம் பேசக்கூடாது. அது எப்ப நடக்க போறது? அது 3ஆம் உலகத்தில் நடக்க போறது இல்லையா? அப்ப எந்த வசனம் எந்த காலத்துக்கு உட்பட்டதுன்னு என்ன பண்ணி ஆகணும், நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம போய் பலி செலுத்ததை பத்தி பேச முடியுங்களா? இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்தை பத்தி பேச முடியுமா? ரொம்ப பிரீஃபா பேச முடியுமா? அதை நீங்க போய் விருத்தி சேதனம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? சோ இதெல்லாம் ஒரு காலத்துல என்ன ஆயிட்டே இருந்தங்க. ஒவ்வொரு விஷயத்த தேவன் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த காலத்துக்குரிய விஷயங்களை என்ன பண்ணணும், நாம அந்த வசனம் எந்த காலத்துக்கு உட்பட்டு பேசுன்னு என்ன பண்ணணும் நாம முதல்ல தெரிஞ்சு. அப்ப இப்ப நாம பார்த்த இந்த எல்லா வசனமும் அவரோட ராஜ்யத்தை குறிச்ச வசனங்கள். அந்த ராஜ்யம் எப்ப வரப்போகுது அப்படின்னா, ராஜ்யம் வருது அப்படின்னா யாருடைய விஷயமா அதுல இருக்கு? எதுவும் இருக்குதுன்னா அவருடைய வருகையும் இருக்கு. அதுல எதுவும் இருக்கு, அவருடைய வருகையும் இருக்கு. கரெக்டா? அப்ப அதைதான் நம்ம தானியேல் என்ன பண்றோம்னா படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? அப்ப எந்த ராஜ்யத்தை குறிச்சு நம்ம பாக்குறோம்? இப்ப தானியேலுக்கு இப்போ 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேசருக்கு என்ன காட்டப்பட்டது? ஒரு சொப்பனம் பாக்குறாரு. அது ஒரு பெரிய சிலை வருது. அதுல தலை எப்படி, என்ன பாகத்துல இருக்கு? தங்கம், பியூர் கோல்டு, தங்கத்துல இருக்கு. மார்பும் புயமும் வெள்ளி, வயிறும் தொடையும் தாமிரம். ஓகே. காலு இரும்பு, இரும்பு. பாதம் பாதமும் இரும்பு தான், ஆனா களிமண் அதுல சேர்ந்துருச்சு. பாதத்துல களிமண் சேர்ந்துருச்சு. ஓகே. அப்ப இதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஒவ்வொரு ராஜ்யம்னு பார்த்தோம் இல்லையா? தலை என்ன ராஜ்யம்னு பார்த்தோம்? பாபிலோன் ராஜ்யம். அடுத்து 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு இல்லையா, பொன்னாகி அந்த தலை நீரே அப்படின்னு சொல்லுவார். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். அது என்ன ராஜ்யம்? மேதோ பெர்சியா, மேதியர்கள், பெர்சியர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? உமக்கு பிறகு, அதுக்கு பிறகு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் ஒரு ராஜ்யம் வரும். என்ன ராஜ்யம்? கிரேக்க ராஜ்யம். யார் பூமியெல்லாம் ஆண்டு கொண்டது? அலெக்சாண்டர், தி கிரேட் அலெக்சாண்டர். அதை பத்தி நம்ம படிப்போம் இல்லையா? அவரு. அடுத்தது ரோமராஜ். அது ஏன் இரும்பு போல உரம் உள்ளதா இருக்கு? ஒரு இரும்பு ராடு எடுத்து நம்ம ஒரு பொருள் மேல அடிச்சா என்ன ஆகும்? நொறுங்கும். அந்த அடிக்கிற இருக்கிற பொருள் நொறுங்கல. அந்த மாதிரி இந்த ராஜ்யம் உரமுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் இந்த ராஜ்யம் பாத்தீங்கன்னா காலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. கால் பகுதி தானே ரோமராஜ், இரும்பு. ரொம்ப லென்த் பீரியட். அவங்க இந்த உலகத்துல ரொம்ப காலம் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க பாருங்க, கிமு கிபியே இங்கதான் பிரியும். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எந்த ராஜ்யம் தான் நடக்குது? ரோமராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்பவே யார் அரசாண்டு இருக்கா? அகஸ்திராயன். அவர் தானே குடிமதிப்பு எழுத போகும்போது அகஸ்திராயனுடைய காலத்தில் குடிமதிப்பு இதெல்லாம் சென்சஸ் எடுக்கிறாங்க. அப்பதான் இதெல்லாம் ஏன் தேவன் பதிவு பண்ணிருக்காருன்னா, கிறிஸ்துவோட பிறப்பை மாத்தவே முடியாது. நீங்க ஹிஸ்டாரிக்கல்ல போய் பாத்தீங்கன்னா சென்சஸ் எடுத்தாங்கன்னா, ஆமா எடுத்தாங்க. அகஸ்திராயனுடைய காலத்துல எடுத்தாங்க. அந்த காலத்துல யார் பிறந்திருக்கா? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காருன்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், அதில் புரிஞ்சுக்கலாம். ஓகே. அப்ப இந்த ராஜாக்கள் தான் இதுல ரொம்ப ஃபெமிலியரான ராஜாக்கள். முதல் ஃபெமிலியரா இருந்தது ஜூலியஸ் சீசர். அந்த ராஜா ராஜா ஜூலியஸ் சீசர். சீசர் ராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமருடைய ராஜாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எகிப்து ராஜாவை என்ன சொல்லுவாங்க? பார்வோன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ரோமருடைய ராஜாவை ராயன் சொல்லுவாங்க. ஜூலியஸ் சீசர், அகஸ்து சீசர், திபேரியஸ் சீசர், இப்பெல்லாம் இருக்காங்களே. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் வருது. இந்த ஜூலியஸ் சீசர் இருக்காருல்ல, இப்ப பாருங்க, இந்த ரோம் இருக்கு இல்லையா, இந்த ரோம்ல தோன்றுன ஒரு கிறிஸ்டியானிட்டி அங்க தோன்றுச்சு. அங்க ஒரு சபை ஆரம்பிச்சாங்க. ஆதிகால அப்போஸ்தலர்கள் ரோம்ல என்ன பண்ணாங்க, ஒரு சபை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல், நீங்க தெரிஞ்சுக்கணும். ரோம்ல ஸ்டார்ட் பண்ண சபை நாளடைவுல பெருசா ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சுன்னு வயதான் அப்புறம் நமக்கு சொல்லும். ஆயிடுச்சு. அந்த சபை தான், சபைக்கும் ரோமுக்கும் இடையில என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு. எந்த ரோம் கிங்க அரசாங்கம் இருக்குல்ல, அரசாங்கமும் மதம் என்ன ஆயிடுச்சு, ஒன்னும் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அந்த டைம்ல தான் ஜஸ்டினியன் ஒரு ராஜா வந்தார். ஜஸ்டினியன் ஒரு ராஜா என்ன கொடுத்தார் அப்படின்னா, போப்புக்கு சர்வாதிகாரம் பட்ட கொடுத்தார்.
அங்கதானே ரோமன் கத்தோலிக்னு ஒண்ணு உருவாது. ரோமன் கத்தோலிக்னு ஏன் சொல்றோம்? அது எங்க உருவாச்சு? ரோம்ல உருவாகுச்சு. புரியுதுங்களா? இப்ப நாம கேலண்டர் யூஸ் பண்றோம். அதுதான் இந்த கேலண்டர் என்ன கேலண்டர்? கிரிகோரியன் கேலண்டர் சொல்லுவாங்க. கிரிகோரியன்னா போப்பு கிரிகோரியன் அவருடைய காலத்துல வடிவமைக்கப்பட்ட ஒரு கேலண்டர் இது. ஓகே, நமக்கு 2 கேலண்டர் இருக்கா? இந்த சர்ச் கேலண்டர் அந்த சர்ச் கேலண்டர் இல்ல. 2 கேலண்டர் என்ன அர்த்தம்? தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் கேலண்டர் இருக்கு இல்லையா? இதுல ஏப்ரல் வரும்போது அதுல என்ன வரும்? சித்திரை மாதம் முதல் மாசம். அப்ப 2 கேலண்டர் இருக்கு இல்லையா? இது போப்பு கிரிகோரியன் அப்படின்னா ரோமர்களுக்கு இது ஒரு பெரும் பங்கு இருக்குது. இப்ப ஜூலியஸ் சீசர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ராஜா ஜூலை, அவர் பேர்ல தான் என்ன இருக்கு? நமக்கு ஜூலை மாசம் இருக்கு. என்ன இருக்கு? ஜூலை மாசம். அகஸ்ட் சீசர்னு ஒருத்தர் இருக்கு, அவர் பேர்ல தான் ஆகஸ்ட். சோ இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இதெல்லாம் நம்ம பைபிள் கடவுளை என்ன பண்ணுங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, ஏன் இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதுதான் இப்ப இந்த பாடம் நமக்கு சொல்லி கொடுக்கு. பொன்னாகிய அந்த தலை நீரே, உமக்கு பிறகு வேறொரு ராஜ்யம், இதெல்லாம் சொல்லி கடைசி என்ன ராஜ்யம்? ரோம ராஜ்யம். ஓகே, அந்த ரோம ராஜ்யத்துல ரொம்ப கொடுமையான ராஜாக்கள் அரசாண்டாங்க. அது ராடு, அயன். மற்ற எல்லா மெட்டலை விட இது எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜனங்களை ரொம்ப கொடுமையா என்ன பண்ணுதுன்னா அரசாள். ஓகே, இப்போ நீரோன்னு ஒரு ராஜா இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? அவரை குறிச்சு ஒரு பழமொழி, ரோம் நகரை பற்றி எறியும் போது என்ன பண்ணிட்டு அவரு பிடில் வாசிச்சு இருந்தாரு அப்படிலாம் இருக்கும். இந்த நீரோ தான் அப்போஸ்தலனாகிய பவுலை கொன்னவர், தலையை வெட்டிட்டாரு. ஓகே, இப்ப யாக்கோபை எடுத்தீங்கன்னா யாக்கோபையும் ரோமராக தான் கொள்றாங்க, ஏரோது தான் கொள்றாரு. அப்போஸ்தலர் 12:1 படிச்சுன்னா அக்காலத்துல ஏரோது யோவானோட சகோதரனான யாக்கோபை பட்டயத்துல என்ன பண்ணாங்க? கொண்டுட்டாருன்னு வசனம். 12 அப்போஸ்தலர்கள்ல முதல் ரத்த சாட்சி யாக்கோபு தான். அதுக்கு முன்னாடி சேவான் மறிச்சிருப்பாரு, பட் அவர் 12 அப்போஸ்தலர் ஒருத்தர் கிடையாது, அவர் சீஷர் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வரக்கூடிய ஒருத்தர் 12 அப்போஸ்தலர் ஒருத்தர் யாருன்னா யாக்கோபு, அவர் தான் முதல் ரத்த சாட்சி. அவரை கொண்டவர் யார் தானே? இந்த ரோம் தான். அதுதான் இப்ப இயேசு கிறிஸ்து யார் தான் கொன்னது? யூதர்களா இருந்தாலும் யூதர்கள் இயேசு கிறிஸ்து கொல்றதுக்கு ஏன் போய் ரோமர்கள் கிட்ட அப்ரோச் பண்றாங்க? என்னங்க, அவங்க ரூலிங்ல இருந்தாங்க இல்ல. ஆக்சுவலா சிலுவையில கொல்றதுக்கான ரூல் நியாயப்பிரமாணத்துல கிடையாது. நீங்க யாருக்காவது யூதர்கள் சிலுவையில அறிஞ்சு கொண்டு பாருங்க, அப்படி ஒரு தண்டனையே கிடையாது. எதுல? ரோமருடைய இதுலதான் அது இருக்கு. இப்போ இவங்க போய் இயேசு கிறிஸ்துவ இவங்க நியாயப்பிரமாணத்தின்படியே கொண்டுட்டு இருந்தாங்கன்னா அங்க இருந்து ரோமர்கள் இவங்க ஒன்னும் கேட்க போறது கிடையாது. இவங்க நிறைய பேர் நியாயப்பிரமாணம் கல்லெறிஞ்சு கொள்றாங்களே, போய் ரோமர்கள் கேட்கறாங்களா? இல்ல, அது அவங்களோட மத நம்பிக்கை. அவங்க என்ன பண்ணலாம்? அது தாராளமா கொடுக்கலாம். இப்ப ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொள்றாங்க, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான் கல்லெறிஞ்சு. யார் இப்ப அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா என்ன? ரோமர்கள் போய் கிடையாது. அவங்க தாராளமா என்ன பண்ணலாம்? அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில ஒருத்தர் என்ன பண்ணலாம்? தவறு செய்தாலும் கொள்ளலாம். அதுக்கு அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா இவங்க ஏன் போய் பிலாத்துக்கிட்ட ஏறுதுகிட்ட போய் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த தண்டனை அவங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. எந்த தண்டனை? சிலுவையில அறையிற தண்டனை யாருக்கிட்ட மட்டும் தான் இருக்கு? ரோமர்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. அப்போ அதனாலதான் அங்க போய் அப்ரோச் பண்றது. அப்ப என்னது? பழி யார் மேல வந்துடக்கூடாது? இவங்க மேல வரக்கூடாது. அது அவங்க சொல்றது. அவங்க சாட்சிக்காக கேட்கும் போது அந்த ரத்தப்படி என்ன பண்ணலாம்? இப்ப ரோமர்கள் போய் எடுத்த உடனே கொடுத்துட மாட்டாங்க சிலுவையில இல்லையா? அது விசாரிச்சு சாட்சி இருக்கா? ஆமா, பொய் சாட்சி நிறுத்துறாங்க. 10வது ஜனங்கள் சொல்றாங்க அந்த ரத்தப்படை. ஏன் அதை சொல்றாங்கன்னா பிலாத்து கை கழுவிட்டார். இந்த ரத்தப்படை யாருக்கு பாத்திரம் நல்ல? நான் பாத்திரம் நல்ல. ஏன்னா பிலாத்துக்கு போதிய சாட்சி இல்லை. பிலாத்துக்கு பர்சனலா என்ன தெரியுதுன்னா அவர் யாரு இல்லை, குற்றவாளி இல்லைன்னு பிலாத்துக்கு நல்லா தெரியுது. ஏன் ஒய்ஃப் கூட குற்றவாளி இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆமா, இல்ல பிலாத்துவே இயேசு கிறிஸ்துவை காப்பாத்தணும்னு நிறைய முறை ட்ரை பண்றாரு, ரொம்ப ட்ரை பண்றாரு. இப்போ நம்ம எல்லாம் இப்ப பரபாச கூட நிறுத்தினார்ல பிலாத்து. ஏன் நிறுத்தினாரு? ஆக்சுவலா ஆமா, எதிர்பார்த்தாரு அவரு இல்லையா? இந்த தேசத்திலேயே ரொம்ப பெரிய துரோகி யாரு, கேவலமானவன் யாருன்னு பார்த்தாரு பிலாத்து. பரபாசா இயேசு கிறிஸ்துவான் நிக்க வைக்கும் போது ஜனங்கள் ஐயோ பரபாசுவானா இயேசு கிறிஸ்துவே போதும்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சா என்ன சொன்னாங்க? பரபாச கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணும்? சிலுவையில ரொம்ப பிரயாசப்பட்டாரு பிலாத்து.
அவர் பிரயாசப்பட்டு அதுக்கப்புறம் அவரை இயேசு கிறிஸ்துவ குறிச்சு இது பண்ணாங்க இல்லையா, பிலாத்து கைப்பட எழுதின லெட்டர் கூட இருக்கு. யாருக்கு? சீசருக்கு எழுதுறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் இங்க இருக்காரு, அவர் எந்த குற்றமும் செய்யல. பின்னாடி உங்களுக்கு அந்த லெட்டர் எல்லாம் காட்டுறோம். தேவன சுத்தமான அவருக்கு எந்த குற்றமும் அவர் செய்யல. ஆனா அவரை குறிச்சு என்ன இருக்கு, என்ன பண்றாங்க இவங்கன்னா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க அவரை கொல்றதுக்கு. நான் வேற வழி இல்லாம என்ன பண்றேன், அவரை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சீசருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அதெல்லாம் இன்னைக்கும் கண்காட்சியில இருக்கு, நம்ம உங்களுக்கு பின்னாடி காட்டுறோம் அந்த விஷயம். அப்போ இவ்வளவு விஷயம் எங்க நடக்குதுன்னா இந்த ரோமர் கவர்மெண்ட்ல இருக்கு. அதனாலதான் ரொம்ப இரும்பை போல ஸ்ட்ராங் உள்ளதா இருக்கு. கரெக்டா? சரி, இப்ப பாதம் களிமண் எல்லாம் படிச்சீங்களா? என்னன்னு களிமண் என்னது? களிமண் களிமண் ஓட்டிக்க மாட்டாங்க. ஓகே, சரி. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இந்த உலக சரித்திரத்தை கம்பேர் பண்ணி என்ன பண்ணலாம், கொஞ்சம் படிக்கலாம். ஓகே, சரி. இப்ப நம்ம பார்த்தது நெபுகாத் நேச்சர் கண்ட ஒரு விஷயம், சொப்பனம். இப்ப நம்ம அடுத்து எதை பார்க்க போறோம்னா தானியேல் கண்ட சொப்பனத்தை பார்க்க. அதுதான் 7ஆம் அதிகாரம். அது ஃபைனலா முடிச்சிட்டாரு. அது ஃபைனலா இயேசு கிறிஸ்து அந்த 2ஆம் வருகை குறிச்சு எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் 12ஆம் அதிகாரத்துலாம் பேசுவாரு. அப்ப தானியேல் கேட்பாரு, இது எவ்வளவு காலம் போகும், உனக்கு அது தேவையில்லைன்ட்டு. ஓகே, இப்ப நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரம் எடுத்துட்டு வாசிக்கும் பார்ப்போம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தில் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது. அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 கால்களின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விழாவெலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சத்தின் என்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கியின் போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது எடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் இழுத்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷர் கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இப்போ இது யார் பார்த்த தரிசனம்? தானியேல் தன் படுக்கையில படுத்து இருக்கும் போது தேவன் அவருக்கு என்ன பண்ண ஒரு தரிசனம் காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? 4 மிருகத்தை காட்டுறாரு. அதானே 4 மிருகம். முந்தினது எப்படி இருந்ததுதான்? ஃபர்ஸ்ட் சிங்கத்தை போல இருந்தது. அதுக்கு என்ன இருந்ததுதான்? கழுகின் சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா? அதை நான் பார்க்கும் போது அது இறகுகள் என்ன பண்ணப்பட்டதான்? பிடுங்கப்பட்டது. அது கீழே விழுந்தது. மனுஷ இருதயம் அதுக்கு என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டது. பின்பு நான் பார்த்தேன், கரடி கொப்பான வேறொரு மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து இருந்தது. தன் வாயின் பற்களுக்குள்ளே
3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னுன்றதற்கு சொல்லப்பட்டது இல்லையா. 3ஆம் மிருகம் சிவிங்கியை போல ஒரு மிருகத்தை கண்டு இல்லையா. அதுக்கு என்ன இருந்தா, பட்சியின் செட்டைகள் 4 இருந்துச்சு, அதுக்கு 4 தலைகள் கொடுக்கப்பட்டது, அதுக்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. பின்பு ராதரேசன் நான் பார்த்தேன், அது கெடிதும் பயங்கரமும் மகா பலத்ததுமான ஒரு பெரிய மிருகத்தை கண்டேன் இல்லையா. அதுக்கு எத்தனை கொம்பு இருந்துச்சா? அது ஆக்சுவலா தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகத்தை விட எப்படி இருந்துதான், வேற்றுரூபமா இருந்து இல்லையா. அதுக்கு 10 கொம்பு இருந்துச்சு, அதுக்கு இடையில ஒரு சின்ன கொம்பு எழும்பிட்டு அப்படிலாம் படிக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன அது, இந்த பைபிளுக்கு டிக்ஷனரி பைபிள் தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த பைபிள் டிக்ஷனரி பைபிள் தான். இப்போ உதாரணத்துக்கு தண்ணினா என்ன, நீங்க பைபிள்ல போய் படிச்சீங்கன்னா என்னது தண்ணீர்? ஜனங்கள். எல்லா இடத்துலயுமே நீங்க ஜனங்கள் எடுத்தீங்களான்னா முடியாது. சில இடத்துல இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் தரேன்னு வரும், அங்க என்ன எடுப்பீங்க? அது சத்தியம், அவரோட வார்த்தை. நான் உங்களுக்கு என்ன தரேன்? ஜீவ தண்ணீர் தரேன் இல்லையா. சில இடத்துல தண்ணீர் பரிசுத்தாவியை குறிக்கும். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு அவன் உள்ளத்துல ஜீவ ஊற்று புறப்படும் வசனம் இருக்கும். இயேசு கிறிஸ்து அங்க என்ன வசனம் இருக்குன்னா, அவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார், அவர்கள் பெற போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். என்ன அர்த்தம்? தண்ணீர் எதுக்கும் சொல்லலாம்னா, இப்போ சங்கீதம் 133 படிச்சுன்னு வச்சீங்களேன், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்குது இல்லையா. அது ஆரோனுடைய சிரசு மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியில வடிகிற தைலத்துக்கு ஒப்பா இருக்கு. தைலம் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அடையாளம். கரெக்டா? நீங்க அடுத்து படிச்சீங்கன்னா அது எர்மோன் மேலும், அது எர்மோன் மேலும் சியோன் மலை மேலும் விழக்கூடிய பனி கோப்பா இருக்கும். பனி தண்ணீருக்கு என்ன சொல்லலாம், பசுத்தாவி கூட அடையாளமா என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்ப எதை எடுத்து நீங்க படிக்கணும்ன்றதுக்கு என்ன இருக்கணும், என்ன இருந்தா படிக்க முடியும். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லையா. படிச்சு எந்த இடத்துல எந்த அர்த்தம் எடுக்கணும்ன்றது எப்படி எடுப்பீங்க நீங்க? உங்களுக்கு அந்த வேத அறிவு இருந்தா நீங்க எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கலாமா, முடியாதா? அதுதான் கர்த்தருடைய ஏசாயா 34:16 சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகள் ஒன்றும் குறையாது, அவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிச்சு, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். எதுதான் சேர்க்கும்? நமக்குள்ள பரிசுத்தாவி இருந்தா மட்டும்தான் அது சேர்க்கும், இல்லைன்னா அது நாமளா சேர்க்கிற மாதிரி இருக்கும். நாமளாவே ஒரு வசனத்துக்கு எடுத்து விளக்கம் கொடுத்து நாமளாவே சேர்த்து என்ன பண்ணிடுவோம், அதை அழகா ஜோடிச்சு சொல்றோம். அது பார்க்க எப்படி இருக்கும்? அருமையா பேசுற மாதிரி இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையா. ஆனா சில காலத்துல அதெல்லாம் நிக்காது, போயிடும். ஆமா ஆமா. அப்ப எது சரியா நம்மளை கொண்டு போய் நிறுத்தி பார்க்கும் அப்படின்னா, அதோட பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுங்க அது. சரி, இப்போ ஒரு 4 மிருகம் இருந்து, முதல் மிருகம் என்னது? சிங்கம். இப்போ வேற ஒண்ணும் இல்லை, இப்போ 4 மிருகம் இருக்குல்ல, இந்த 4 நம்ம போன வாரம் படிச்ச 4 ராஜ்யத்துக்கு அப்படியே கம்பேர் பண்ணி படிக்கிறோம், அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? பாபிலோன் ராஜ்யம், மேதோ பர்ஷிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், 4 ராஜ்யம் இருக்குல்ல. இந்த 4 ராஜ்யத்துக்கு 4 ராஜ்யத்தை இப்ப தானியேல் எப்படி சொல்றாருன்னா மிருகமா சொல்றாரு. முன்னாடி ஒரு சிலையில மெட்டலா சொன்னார்ல, இப்ப அவர் என்ன எப்படி சொல்றாரு, அது மிருகமா சொல்றாரு. புரியுதுங்களா? இப்ப சிங்கம் அப்படின்னாலே இப்ப இது இயேசு கிறிஸ்து காகங்களை கவனிச்சு பாருன்னுவாரு, நீங்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புகள்னுவாரு. ஏன் இதெல்லாம் சொல்றாரு? சோம்பேறி நீ எறும்பு கிட்ட போய் என்ன பண்ணிக்கும், கற்று. அப்போ ஒரு மனிதன் ஒரு பட்சிகிட்டயோ மிருகத்துக்கிட்டயோ என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு குணாதிசயத்தை என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? ஏன் ஒரு ராஜ்யத்தை கொண்டு போய் ஒரு மிருகத்தோட இணைக்கிறாரு அப்படின்னா, அந்த மிருகத்துக்கு இருக்கிற குணமும் அந்த ராஜ்யத்துக்கு இருக்கிற குணமும் ஒன்னா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப சிங்கம்னாலே நம்ம என்ன எடுப்போம், அது ஒரு ராஜா, அது கம்பீரம், அது ஒரு வல்லமை, அது ஒரு குரல் கொடுத்து அந்த காடை என்ன பண்ணும், அதிரும். அப்படி இருந்தது பாபிலோன் ராஜ்யம். அப்படிதான் இருந்தது அந்த ராஜ்யம். அதனாலதான் தானியேல் சொல்லும் போது, ராஜாவே நீ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு நினைப்போம். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜானா இப்போ போனவர் படிச்சுக்கலாம். நம்ம ஒரு ராஜா இப்போ ஒரு தேசத்தை பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராஜா இங்க இருந்தே ஆளுவார். ஆனா நேபுகாத்நேச்சர் அப்படி பண்ண மாட்டாரு.
அங்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தி, அவங்களுக்குள்ளே ஒரு ராஜாவை ஏற்படுத்தி, நீங்க என்னவா ராஜாவா இரு, எனக்கு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுங்க, வரி கட்டுங்க. அப்ப அந்த ராஜாக்கு ராஜா யாரு? நேபுகாத்நேச்சார்ல. இப்ப தானியேல் போய் என்ன சொல்ற, ராஜாவை நீ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னா, நேபுகாத்நேச்சார் எல்லா ராஜ்யத்தை பிடிச்சிட்டாரு. அது எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு ராஜா இருக்காங்க. ஆனா ஆனா அந்த ராஜாக்களுக்கெல்லாம் யாரு ராஜா? நேபுகாத்நேச்சார். ஓகே, அப்போ இந்த சிங்கம் எதை குறிக்குது அப்படின்னா பாபிலோன் ராஜ்யம். இந்த 4 மிருகமும் 4 ராஜ்யமா அப்படின்னா பாருங்க, அதுல 17ஆம் வசனம் படிக்கும். தானியேல் 7:17. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். சொல்லிட்டாரா? பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜா. ஓகே, அப்போ முதல்ல என்ன ராஜ்யம்? அது பாபிலோன் ராஜ்யம். என்ன மிருகம்? சிங்கம். ஓகே, அப்ப சிங்கம் என்னன்னு பார்த்துட்டோம். அது ஒரு பராக்கிரமம். அப்படி இருந்துதான் எந்த ராஜ்யம்? பாபிலோன் ராஜ்யம். அந்த சிங்கத்துக்கு என்ன இருந்ததுங்களா? என்ன சட்டைகள்? கழுகின் சட்டைகள் இருந்துச்சு. கழுகு எங்க? இப்ப சிங்கம்னாலே பராக்கிரமம். அதுக்கு கழுகின் சட்டைகள் இருந்தா என்ன அர்த்தங்க? அது உயரத்துல பறக்கும் கழுகு. பாபிலோனுடைய புகழ் நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். அதோட புகழ் உச்சத்துல இருந்துச்சு. அந்த காலத்துல அவரோட புகழ் எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப உச்சத்துல இருந்துச்சு. பாபிலோன் ராஜா கட்டினதுதான் என்ன 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 தொங்குது, ஹேங்கிங் கார்டன். உலக பழைய 7 அதிசயங்கள் அதுல ஒண்ணுதான் என்னதுங்க, ஹேங்கிங் கார்டன். படிப்போம், தொங்கு தோட்டம். தொங்கு தோட்டம்னா தோட்டம் தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அது ஒரு பெரிய பில்டிங். அதுல மரம், செடி, கொடி. ஒரு மனிதன் எந்த தேவைக்காகவும் கீழே இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு எல்லாமே ரூஃப் கார்டன்லாம், ஹோட்டல்லாம் ஏன் இருக்குன்னா அந்த ஒரு நாகரிகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, அப்போ பாபிலோனுடைய புகழ் ரொம்ப உச்சத்துல இருந்துச்சு. அது ரொம்ப உச்சத்துல போயிடுச்சுன்னா அதுக்கு மேட்டிமை வந்துடுச்சான். தேவன் அதை பார்த்தாரா, அதை இறக பிடிங்கிட்டாரா? எதைய? அதானே, அது இறகுகள் என்ன பண்ணப்பட்டது? பிடுங்கப்பட்டது. என்ன ஆயிடுச்சு? அது கீழே விழுந்துச்சு, அது தரையில விழுந்துச்சு. அப்படின்னா இப்ப நேபுகாத்நேச்சார் பாபிலோன் கோபுரத்தை கட்டிட்டு என்ன சொன்னாருங்க? நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவான்னாரு. அந்த அவர் வாயில அந்த வார்த்தை இருக்கும்போது தேவன் தள்ளிட்டாரா? 7 வருஷம் என்ன சாப்பிட்டாருங்க? அவரு பில்லு சாப்பிட்டாரு. ஆடு மாடு மாதிரி பில்லு சாப்பிட்டாரு. ஓகே, அப்போ என்னைக்கு நமக்குள்ள மேட்டிமன் உருவாகுதோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கீழே விட போறோம். கரெக்டா? தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன். இதுக்கு சரியான உதாரணம் சொல்லுங்க பைபிள்ல. அது தவிர்த்து வேற ஏதாவது? சரி, இது இப்போ ரொம்ப ரொம்ப ஓப்பனா நம்ம ரொம்ப ஈஸியா பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் சாத்தானுக்கும் பார்க்கலாம். சாத்தானும் தூதன் தானே, முன்னாடி லூசிபர் தூதன் தானே. அவர் என்ன சொன்னாரா? நான் வானத்துக்கு ஏறுவேன். இயேசு கிறிஸ்து நான் பூமிக்கு இறங்குவேன்னாரு. அதானே நான் சொல்றது புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு, பரலோகத்துல இருந்து பூமிக்கு இறங்கினாரு. சாத்தா இந்த பூமியில என்ன சொன்னா? நான் வானத்துக்கு ஏறுவேன். என்ன ஆச்சு ஃபைனலா? பூமிக்கு இறங்கினவர் பரலோகம் அகைன் போயிட்டாரு. மேல ஏறணும்னு நினைச்சவரு கீழே தான் இருக்கு. கரெக்டா? அப்போ தன்னை உயர்த்துக்கிறவன் என்ன இதை முதல்ல யாருக்கு தான் அப்ளை ஆகணும்? தாழ்மை அப்படின்னாலே, கீழ்ப்படிதல்னாலே முதல்ல நம்ம இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் மற்ற எல்லாருக்கும். கரெக்டா? ஓகே, விசுவாசம்னு யார் எடுப்பீங்க? ஆபிரகாம். ஆனா எபிரேயர் 11:1 சொல்லுது, எபிரேயர் 12:1 சொல்லுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். மேகம் போன்ற திரளான சாட்சிகள்லாம் என்ன அர்த்தம்? 11ஆம் அதிகாரத்துல இருக்கிற எல்லாருமே. ஆபேல் இருந்து ஸ்டார்ட் பண்றாரு இல்லையா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தை துவக்கினவரே இயேசு கிறிஸ்து தான். நமக்கு ஆபிரகாம் விசுவாச தந்தை. விசுவாசத்துக்கு எல்லை கிடையாது. நமக்கு யார் தான் எல்லை?
நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இல்லை. யூதர்களுக்கு யாரு தானே? ஆபிரகாம். நமக்கு என்ன சொல்ற, அந்த விசுவாசத்தை நீ ஆபிரகாம் பத்தி அங்க படிச்சோம்ல, திரளான சாட்சிகள் இருந்தாலும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்துல என்ன பண்ண கடவுள்? பொறுமையோடு ஓடக்கணும். எல்லாத்துக்குமே நீங்க தாழ்மைக்கு நீங்க பழைய ஏற்பாட்டுல யார் எடுத்தாலும் சரி, அதோடைய முழுமை எங்கதான் முழுமை பெறாதுன்னா இயேசு கிறிஸ்து தான் முழுமை பெறும். கீழ்ப்படிதல் நீங்க யாருக்கிட்ட எடுத்தாலும் சரி, அது எங்கதான் முழுமை பெறும்னா இயேசு கிறிஸ்து கிட்ட தான் முழுமை பெறும். இச்சை அடக்கத்தை குறிச்சு நீங்க எங்க எடுத்தாலும் சரி, அது எங்கதான் முழுமை பெறும்னா இயேசு கிறிஸ்து கிட்ட தான் முழுமை பெறும். அவன் உலகத்தில் சகல விஷயத்தையும் சாத்தான் காமிச்சான். இயேசு கிறிஸ்து காண்பிச்சு நீ என்கிட்ட விழுந்து பணிஞ்சிட்டா என்ன பண்ணுவாங்க? தருவேன். கரெக்டா? அப்போ இந்த பாபிலோன் ராஜ்யம் ஏன் சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, அது பராக்கிரமா இருந்துச்சு, அது புகழ் எப்படி இருந்துச்சு? உச்சத்துல இருந்துச்சு. தேவன் என்ன பண்ணிட்டாராம்? அதை பிடிங்கிட்டாரு, அது விழுந்துடுச்சு இல்லையா? அதுக்கு மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, மறுபடியும் நேபுகத்நேச்சர் என்ன ஆயிட்டார்? மனுஷனா மாறி உண்மையான தேவன் தானியலுடைய தேவன் தான் ஒத்துக்கிட்டார். கரெக்டா? அடுத்து என்ன மிருகம் இருக்கு? அடுத்தது கரடி கோப்பான வேறொரு மிருகத்தை கண்டேன். அதானே? அது ஒரு பக்கமா என்ன பண்ணுதான்? சாய்ந்திருந்தது. அப்படிதானே வசனம்? அது ஒரு பக்கமாய் சாய்ந்திருந்தது. தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை என்ன பண்ண கவி கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தென் என்று அதற்கு சொல்லப்பட்டது. இப்ப கரடி என்ன ராஜ்யம்? வெரி குட், மேதோ பெர்ஷியா ராஜ்யம். ஏன் இது ஒரு பக்கமா சாஞ்சிருக்குதுன்னு? ஆக்சுவலா மேதோ பெர்ஷியான்றது ஒரு ராஜ்யம் கிடையாது, 2 ராஜ்யம். கோரேஸ்லாம் இருக்காங்கல்ல, மேதோ பெர்ஷியான்றது ஒரு ராஜ்யம். மேதியர்கள், பெர்ஷியர்ஸ் அப்படின்னு 2 ராஜ்யம். மேதியன்ஸ், பெர்ஷியன்ஸ். நம்ம தமிழ்ல படிப்போம், பாரசீக மன்னன் படிப்போம், பாரசீக மன்னன் எல்லாம் படிப்போம் இல்லையா? மேதியர்கள், பெர்ஷியர். இதுல எப்பவுமே மேதியர்கள் தான் முன்னாடி இருப்பாங்க. அரசியலா இருந்தாலும் சரி, சண்டையா இருந்தாலும் சரி, அவங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அவங்களுக்கு தான். அதுதான் அது எப்படி இருக்கு அந்த கரடி? ஒரு பக்கமா சாஞ்சிருக்கு. தன் வாயின் பற்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? 3 விலாலம்புகளை கவிட்டு விடுனா அப்படின்னா, அன்னைக்கு அவங்க கண்ட்ரோல்ல இருந்த 3 ராஜ்யங்கள் கடிச்சுதான் என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். கவிட்டு இருக்கு. ஒண்ணு பாபிலோன், எகிப்து, லிபியா அப்படின்ற 3 ராஜ்யம் யாரோட கண்ட்ரோல்? லேட்டஸ்டா அவங்க தான் பிடிச்சிருக்காங்க பாபிலோன். 3 ராஜ்யம், எகிப்து, பாபிலோன், லிடியா அப்படின்ற ஒரு ராஜ்யம். அப்படின்ற ராஜ்யத்தை என்ன பண்ணிருக்காங்க? பிடிச்சிருக்காங்க இல்லையா? இந்த 3 ராஜ்யம். எழும்பி வெகு மாம்சம் தின் என்று அதற்கான சொல்லப்பட்டது. லிபியா. எழும்பி வெகு மாம்சம் தின்னு என்றதுக்கு சொல்லு. அப்ப என்ன அர்த்தம்? வெகு மாம்சம் தின்னு. சரி, இந்த கரடிக்கு என்ன குணம் இருக்கு சொல்லுங்க. என்ன சாப்பிடுவோம்? இப்ப இந்த கரடிக்கு என்ன குணம் இருக்கு சொல்லுங்க. நீங்க பைபிள் படியே போயிடுங்களேன். எலிசா காலத்துல ஒரு 42 பிள்ளைகளை வந்து பீறி போடும் கரடி. காட்டுல இருந்து 2 கரடி வந்து மொட்டை தலையா ஏறி போன பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க. எலிசா வருவாரு, அப்போ பெத்தையில இருந்து வருவாரு. என்ன சொல்லுவாங்க? மொட்டை தலையா ஏறி போன கிண்டல் போகும்போது காட்டுல இருந்து 2 கரடிகள் வந்து பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? பீறி போட்டுரும். கரடிக்கே உண்டான குணம் எதுன்னா, தன் கையில கிடைச்சா பீறிடும். தேவன் சொல்லுவாரு, குட்டிகளை பறி கொடுத்த கரடியை போல நான் கோபமா இருக்கேன்னு. குட்டிகளை பறி கொடுத்த தாய் கரடி மாதிரி நான் உங்களை பீறி போடுவேன்னு தேவனே சொல்லுவார். ஆக்சுவலா அந்த கரடி குட்டிகள் இருக்கு இல்லையா, அது ஒரு இடமா இருக்காது. நீங்க எங்க வேணா பாருங்க, அந்த கரடி வந்து குட்டியை தொலைச்சுதான் தேட்டுருக்கு. எப்பவுமே தேடும் போது ரொம்ப கோபமா தேடும், காணுமே. அந்த மாதிரி தேவன் தேடி என்ன பண்ணாரா? பீறி போடுவார். வசனம் இருக்கு அதுக்கெல்லாம், நீங்க வேணா படிச்சுப்பாரு. சரி, அப்ப இந்த கரடிக்கு உண்டான குணம்னா அது பீறி போட்டுரும். எழும்பி வெகு மாம்சம் தின்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க காலத்துலதான் அதிகமா போர்கள் நடந்தது. தி பெர்ஷியன்ஸ் வார் நீங்க படிக்கலாம். பெர்ஷியன்ஸ் வார் படிச்சீங்கன்னா இவங்க காலத்துல அதிகமா போர், அதிகமா உயிர் சேதங்கள் நடந்துச்சு. புரிஞ்சுங்களா? அடுத்த முறை என்ன இருக்கும்?
சிவிங்கி. ஆனா இங்க என்ன இருக்கு? சிறுத்தை இருக்கு. ஆக்சுவலா அது சிறுத்தை. பைபிள் நமக்கு சிவிங்கின்னு இருக்கு இல்லையா? நீங்க இங்கிலீஷ் பைபிள் படிச்சு லெப்பர்ட்னு இருக்கும். என்ன இருக்கும்? லெப்பர்டு. பைபிள் அந்த மாதிரி 5 இடத்துல சிவிங்கின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. நீங்க எங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்து படிச்சீங்கன்னா அங்க லெப்பர்டு இருந்தாரு, சிறுத்தை இருந்தார். சிவிங்கினா ஒட்டக சிவிங்களா அங்க கொண்டு வர மாட்டாரு. ஓகே, ஏன் இது சிறுத்தைக்கு என்ன ஸ்பெஷலுங்க? ஸ்பீடு. நீங்க பாருங்க, கிரேக்க ராஜ்யத்தை கம்பேர் பண்ணி சொல்றாரு. அதானே மேதோ பெர்சியா போன மிருகம், அடுத்த மிருகம் என்ன மிருகம்? இது என்ன ராஜ்யம்? கிரேக்க ராஜ்யம். சிறுத்தைனால என்னதுங்க? ரொம்ப ஸ்பீடா ஓடும். கரெக்டா? ரொம்ப ஸ்பீடா ஓடும். சிறுத்தையே ஸ்பீடா ஓடும். சிறுத்தைக்கு சிறகு இருக்கான். அப்படின்னா காலுக்கு வைக்கவே இல்லைங்க அலெக்சாண்டர். வச்சாரா? இல்ல, தன் 32வது வயசுல உலகத்தையே பிடிச்சிட்டாரு. 32 வயசுல எல்லாம் பிடிச்சிட்டாரு, உலகத்தையே பிடிச்சிட்டாரு. நம்ம ஒரு கொஸ்டின் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த சவப்பெட்டி எல்லாம் கையை வெளியே வச்சு அவர் மறிக்கும் போது சவப்பட்டில இருந்து என் கையை வெளியே வச்சு கொண்டு போங்க. அவர் சொன்ன ரூல் அது, என் கையை வெளியே வச்சு கொண்டு போனோம். என் சவ ஊர்வலத்தை டாக்டரும் செல்வந்தர்களும் தான் தூக்கி சுமக்கணும்னு சொன்னார். இவர் வெற்றியெல்லாம் இவர் செய்த ஒரு பிடிச்ச நாட்டுடைய வெற்றிகள் எல்லாம் சவுத்துல எல்லாம் பறைச்சாட்டு எழுதி அந்த மாதிரிலாம் ஒட்ட சொன்னார். ஒட்டிட்டு செல்வத்தெல்லாம் தூவி இவரை கொண்டு போனாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு? என் மரணத்தை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியலன்னு சொன்னார். என் சவப்பேட்டியை சுமக்கிற டாக்டராலும் சரி, செல்வந்தாலும் சரி, நான் பெற்ற வெற்றிகளும் சரி, எதுவும் எது தடுத்து நிறுத்தல. என் மரணத்தை தடுத்து நிறுத்தல, நான் வெறும் கையோட தான் போறேன்னு பெரிய இவரை குறிச்சி பின்னாடி நம்ம தானியல் 11ஆம் அதிகாரம் வரும்போது படிக்க போறோம். இவரு ஒரு யூதர் எழுதுறாரு அலெக்சாண்டர் குறிச்சு. இதெல்லாம் பைபிள் எவிடன்ஸ் கேட்காதீங்க, ஒரு நாலேஜுக்காக சொல்லு. ஒரு யூதர் எழுதுறாரு அலெக்சாண்டர் குறிச்சு. அலெக்சாண்டரு இந்தியாவுக்கு வந்தாரா? வந்தாரு. ஜீலம் நதிக்கரையில போரேஸ் மன்ன கூட என்ன பண்ணாரு? போட்டு இந்த நாட்டை நம்ம கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாரு. கொடுத்துட்டாரா? ஓகே, அவரோட வீரத்தை பார்த்து நீ என்ன பண்ணிக்க, நாட்டை வச்சுக்கணும்னு கொடுத்துட்டு போயிட்டார். போகும்போது அவர் இஸ்ரேலுக்கு தான் போனார். அலெக்சாண்டருக்கே உண்டான பழக்கம் என்னன்னா, தான் கண்ணுக்கு எது அழகா இருக்கோ அதை எடுத்துக்குவார். அது எந்த நாடா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தன் கண்ணுக்கு அது குளிர்ச்சியா தான் என்ன பண்றாரு, அதை எடுத்துருவார். இஸ்ரேல் எப்படி இருந்ததுன்னா, மலை மேல இருக்கிற பட்டணம் பெருசுல உள்ள என்டர் ஆகும் போது அங்கேயே ஒரு ஒரு யூதர் எழுதுற ஆர்டிகல், ஒரு பிரதான ஆசாரியர் வெளியே வந்து அலெக்சாண்டர் கிட்டயே உன்னை குறிச்சு என் பைபிள் இருக்குன்னு சொன்னாராம். எந்த ஸ்கிரால் காமிச்சு? டேனியல் ஸ்கிரால் காமிச்சு. டேனியல் ஸ்கிரால் காமிச்சு உன்னை குறிச்சு எங்க இருக்கு? ஏன்னா இவங்க கிரேக்க ராஜ்யத்தை தாண்டி ரோம ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் இருக்காங்க இல்லையா? சோ இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உன்னை குறிச்சு எங்க இருக்கு, எங்க ஸ்கிரால்ல இருக்கு அப்படின்னு அவருக்கே காமிச்சும் போது அவர் பிடிக்காம போயிட்டாரா அலெக்சாண்டர். அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இருக்கு. பட் இதுக்கு பைபிள்ல எனக்கு எதை கேட்காதீங்கன்னா எவிடன்ஸ் கேட்காதீங்க, ஜஸ்ட் உங்க இன்ஃபர்மேஷன் அவசியம். ஓகே, அப்ப இது இந்த சிறுத்தை பயங்கர வேகமா என்ன பண்ணுதுன்னா ஓடி கம்பீரம் என்ன பண்ணிடுச்சு, பிடிச்சிருச்சு. இந்த சிறுத்தைக்கு சிறகு இருக்கு. இதுக்கு எத்தனை தலை இருக்கான்? இல்ல, அது 4ஆம் இருக்கும். 6ஆம் வசனம் பாருங்க. அலெக்சாண்டர் வந்து பெரிய ராஜ்யத்தை பிடிச்சிட்டார் இல்லையா? 32 வயசுல இறந்துட்டாரு. அவர் இறக்கும் போது அவருக்கு வாரிசு கிடையாது. அவருக்கு அடுத்து ஆள்றதுக்கு என்ன கிடையாது, வாரிசு. அலெக்சாண்டர் ராஜ்யத்தை 4ஆ பிரிச்சுட்டாங்க. அவருடைய 4 தளபதிகள் பிரிச்சுட்டாங்க. நீங்க இதெல்லாம் பின்னாடி படிக்க போறோம். தென் தேச ராஜா, வடதேச ராஜா அப்படிலாம் படிப்போம் தானியல் 11ஆம் அதிகாரத்துல. இவங்க எல்லாம் யாரு, எப்படி அங்கெல்லாம் போனாங்கன்னு பார்க்கணும். அது இயேசு கிறிஸ்துவோட காலத்துல சேபா நாட்டு ராஜஸ்திரி. ஓகே, சரி, தென் தேச ராஜா, வடதேச ராஜா தானியல் 11ஆம் அதிகாரத்துல வரும். அதெல்லாம் நம்ம படிக்கும்போது யாருன்னா இவங்க தான். அந்த 4 தளபதிகள் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரிச்சுக்கிட்டாங்க. அலெக்சாண்டருடைய அந்த ராஜ்யத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. ஜெனரல் கெசாண்டரு, செலுக்காசு, லிசிமேக்கஸ், டாலமி அப்படின்னு ஒரு 4 பேர். அதெல்லாம் ஞாபகம் வேண்டாம், ஜஸ்ட் 4 பேர் என்ன பண்ண பிரிச்சுட்டாங்க. அவர்களுக்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அப்படின்னா அவங்க பிரிச்சுக்கிட்டு அவங்க அங்க என்னவா இருந்தாங்கன்னா ராஜாவா இருந்தாங்க. புரியுதுங்களா?
அடுத்து பின்பு நான் பார்த்த போது ரா தரிசனங்களே, அதான் 7ஆம் வசனம் படிங்க. அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அந்த மிருகத்துக்கு ஏதாவது பேர் இருக்கு மாஸ்டர்? அதுக்கு பேரே இல்ல. அதுக்கு என்ன பேர் போடுறதுன்னே தெரியல. பட் அது எப்படி இருக்கா? பயங்கர, ஆமா, பலத்ததுமா இருந்தது. அதுக்கு இரும்பு பற்கள். நீங்க சிலையில பாத்தீங்கன்னா என்ன மெட்டல் அது? இங்க இரும்பு பற்கள் இருக்குல்ல, ஆக்சுவலா இரும்பு பற்கள் தான் அது. இருப்பு பற்கள்னு இருக்கும். இருங்கதா இருக்கு. ஓகே, ஓகே, அப்போ இருந்தா ஓகே. சில வகையில இருப்பு பற்கள் இருக்கும். அயன் அப்படின்னு அர்த்தம்னா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி என்ன பண்ணுதா, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கீழே விழுது இல்ல, அதை காலில் போட்டு என்ன பண்ணுதுங்களா, மிதிக்குது. தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகத்தை விட அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மிருகத்தை விட என்ன அர்த்தங்க? தனக்கு முன்னிருந்த எல்லா ராஜ்யத்தை விட எப்படி இருக்கான்? பயங்கர டேஞ்சர், வேற்றுமா இருக்கு. 10 கொம்பு இருந்துச்சான் அந்த மிருகத்துக்கு. சிலையில நீங்க பார்க்கும்போது இது எந்த பாகம்? இந்த காலு. எங்கேயாவது 10 கொம்பு இதுல இருக்குல்ல, அதுல எங்கேயாவது காலில் ஏதாவது 10 எதுனா இருக்கா? 10 விரல். 10 விரல் இருக்கா? அதான் அங்க 10 கொம்பா இருக்கு. கேட்டுதுங்களா? 10 கொம்புகள் இருக்கு. இந்த கொம்புகளை நான் கவனிக்கும் பொழுது, எந்த கொம்பை? 10 கொம்பு நான் கவனிக்கும் போது அவைகளுக்கு இடையே என்ன வந்துச்சா? ஒரு சின்ன கொம்பு எழுந்துச்சா? என்ன பண்ணுச்சா அது? என்ன இருந்துச்சா அதுல? மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் அப்புறம் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்துச்சு. யார் இந்த சின்ன கொம்பு? யூதர்கள் ரோமராஜ்யத்துல தான் வரலையே. என்ன சொல்றாருங்க? 25ஆம் வசனம் என்ன பண்ணுச்சா அது? இப்ப 24ஆம் வசனம் படிங்க. எந்த ராஜ்யத்தில்? அவ்வளவுதான். இந்த ரோம ராஜ்யத்தில் எழும்புகிற 10 ராஜாக்கள். ஓகே, இது என்ன ராஜ்யம் உங்களுக்கு நான் ஸ்கிரிப்ட்ல கொடுத்துறோம். ஸ்பெயின், போர்ச்சுகல், ஸ்காட்லாந்து, இந்த மாதிரி 10 நாடுகள் இருந்துச்சு. 10 ராஜாக்களாம். படிங்க. அவைகளுக்கு பின்பு வேறு ஒருவன், அங்க சின்ன கொம்புன்னு இருக்குல்ல, அங்க என்ன சொல்றாரு? அந்த சின்ன கொம்பு தான் வேறு ஒருவன் எழும்புவான். யாருக்கு விரோதமா? உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி பிரமாணத்தையே மாத்திருவானா. யாருங்க? லூசிபர் ரோமராஜ்யத்துல வரா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் ஆதியிலே இருக்காங்க. இப்ப நம்ம எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்? ரோமராஜ்யத்துல டிராவல் பண்றோங்க. ரோமராஜ்யத்துக்கு டிராவல் பண்றோம். கால் 10 விரல் 10 நாடுகள் இல்லையா? இங்க இருந்தா ஒரு சின்ன கொம்பு என்ன பண்ணுது? அங்க இருந்தா எழும்புது. எங்க இருந்து? ரோமராஜ்யத்துல இருந்து எழும்புது. ஒரு சின்ன கொம்பு எழும்பி என்ன பேசுது? ரொம்ப பெருமையா பேசுது. பெருமையான பேசி உன்னதமான யாருக்கு விரோதமா பெருமையா பேசி உன்னதமான விரோதமா வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலத்தையும் பிரமாணத்தையும் என்ன பண்ணுவாங்க? மாத்துவாங்க. யாருங்க அதான்? யாரு இது? ஆன்டி கிறிஸ்ட். ஆன்டி கிறிஸ்டா? என்னங்க சார்? தீரு ராஜான்றது நீங்க இது டைரக்டா சொல்லுங்க. தீரு ராஜா வந்து சாத்தானை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. நீங்க ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் எல்லாம் படிச்சீங்கன்னா தீரு ராஜா சொல்லிட்டு தான் சாத்தானை சொல்லும். அது இல்ல.
திருராஜ்யம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. ஓகே சரி, இப்ப அதுக்கு அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே சரி, இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா 10 கொம்பு என்னன்னு பார்த்துட்டோம், 10 ராஜாக்கள் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா அதுக்கு லைனா பார்த்தாச்சு. மேல சிங்கம் எந்த ராஜ்யம்? பாபிலோன் ராஜ்யம். அப்புறம் மேதோ பெர்ஷியா ராஜ்யம். அப்புறம் கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம் பார்த்தாச்சா? ஓகே, இப்ப கால் என்ன வந்துருச்சு? களிமண். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல பார்த்துட்டோம், மதமும் அரசியல் என்னவாயிடுச்சு. அப்பவும் ரோமர்கள் இருந்தாங்க, மதமும் இருந்துச்சா? கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இருந்தாங்களா, அது மதம் தானே. யூதர்களுக்கு ஏதாவது ராஜா இருந்தாரா? யூதர்களுக்கு ராஜா கிடையாது. ஏன் கிடையாது? இப்ப என்னன்னா, சரி இப்போ சவுல் தான் முதல் ராஜா இல்ல? சவுல் தான் முதல் ராஜா. 9 மணி முடிச்சா போகும், 9 மணி எடுக்கலாம்ல. சவுல் தான் முதல் ராஜா. எத்தனை வருஷம் அரசாண்டாரு சவுல்? 40 வருஷம். 40, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. 40 வருஷம். தாவீது அடுத்த ராஜா இல்ல? தாவீது எத்தனை வருஷம்? தாவீது 40 வருஷம். அடுத்த ராஜா யார் ராஜா? சாலமோன். சாலமோன் எத்தனை வருஷம்? அவரு 40 வருஷம். கரெக்டு தான். இந்த 3 ராஜாக்களுடைய விஷயத்த தயவு செய்து மறக்காது. 3 பேரும் 40 வருஷம் 40 வருஷம் 40 வருஷம். எத்தனை வருஷம்? 120 வருஷம். 120 யாருங்க? ஏன்னா அவர் அரியணையில ஏறல, வராது. அது மாதிரி சரி, இப்போ சவுல் ராஜாவாகும் போது தாவீதுக்கு என்ன வயசு? இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இல்ல 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 இல்ல, எந்த 7 வருஷம் சொல்றீங்க? சவுலுக்கு முன்னாடியா? இல்ல இல்ல, அந்த வருஷம் கணக்கு வராது. அது சவுலுக்கு தான் போகும். சவுல் ராஜாவா இருக்கிற வரைக்கும் அவர் ராஜாவா இருந்துதான் மறிச்சார். அது முன்னாடி. ஏன் தாவீது பிறகுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு சவுல் கிட்டது. ஆமா, ஆக்சுவலா தாவீத 3 முறை அபிஷேகம் பண்றாங்க. வேற எந்த ராஜாக்கும் அந்த சிறப்பே கிடையாது. எத்தனை முறை? 3 முறை. ஓகே, முதல்ல அவருக்கு 2 கோத்திரம் ராஜா, அவரு 2 கோத்திரம். அப்புறம் யார் வருவாங்கன்னா 10 கோத்திரம் வருவாங்க, அவங்களுக்கு தனியா அபிஷேகம். ஒட்டுமொத்த ராஜா இஸ்ரேலுக்கு மறுபடியும் ராஜா. இதெல்லாம் நீங்க டிவைன் பண்ணீங்களா, இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவருக்கு தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் தாவீதின் சிங்காசனம் கொடுக்கும்? ஆமா, ஒட்டுமொத்த ராஜா. ஓகே, அது எப்படி ப்ராசஸ் பை ப்ராசஸா தாவீது மாதிரி நடக்குதுலாம் பின்னாடி நம்ம தேவன் சித்தமானா நீங்க தொடர்ந்து எல்லாம் பார்க்கணும், படிக்கலாம். இப்போ ஒரு வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இது யாரு குறிச்சு சொல்லப்பட்ட வசனம்னா சிதேக்கியா ராஜாவை பத்தி சொல்லப்பட்ட வசனம். யாரு சிதேக்கியா? யாரோ திடீர்னு சிதேக்கியா குறிச்சு கேட்டு நாங்க எங்க போறது? இல்ல, அது இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா? என்ன படிச்சோம்? முதல் ராஜா யாரு? சவுல். 2வது ராஜா தாவீது. 3வது ராஜா சாலமோன். எத்தனை வருஷம் டோட்டலா? இந்த 120 நீங்க மறக்கவே கூடாது. ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. முதலாம் உலகத்தில் நோவா கிட்ட தேவன் சொல்லுவார், அவர் இருக்க போகுது 120 வருஷம் தான். சோ இதுல ஒரு ரொம்ப சத்தியம், ஒரு பெரிய சத்தியம் ஒளிஞ்சிருக்கு. ஏன் இது 120 வருஷம் பிரிக்கிறாரு?
ஏன் இதுல அவ்வளவு ஸ்பெசிபிக் பண்றாரு? மேல் வீட்டர்கள் 120 பேர் கூடுவோம், மேல் வீட்டர்கள் 120 பேர் கூடுறாங்கல்ல, ஏன் இந்த இடத்துல 120 தேவனால? மோசையுடைய ஆயுசு காலம் 120 வருஷம். 40 மூணா பிரிக்கலாம் மோசையுடைய காலத்தை. அதனால தயவு செய்து இதை என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க, பின்னாடி நம்ம படிக்க போறோம். ஓகே, இப்ப சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் என்ன ஆச்சு? 10 2 பிரிஞ்சிச்சு. ஓகே, இந்த 10 கோத்திரத்தை எப்படி கூப்பிடுவாங்க? 10 கோத்திரத்தை இஸ்ரேல் ராஜ்யம் கூடுவாங்க, 2 கோத்திரத்தை யூத ராஜ்யம் கூடுவாங்க. கரெக்டா? அப்ப இஸ்ரேலுக்கு தனி ராஜா, யூதர்களுக்கு தனி ராஜா. இஸ்ரேலுக்கு தனி தீர்க்கதரிசிகள், யூதர்களுக்கு தனி தீர்க்கதரிசி. இஸ்ரேலுக்கு போன தீர்க்கதரிசிகள் யாருன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? யாராவது இப்ப நம்ம அது சொல்லுங்க. எலியா எலிசா எல்லாம் 10 கோத்துக்கு போனவங்க தான். ஆகாப் ராஜா காலத்தெல்லாம், ஆகாப் ராஜா எல்லாம் நீங்க படிச்சுன்னா இஸ்ரேல் ராஜா அவரு. எலியா, எலிசா, ஓசியா, இவங்க எல்லாம், ஆமோஸ், இவங்க எல்லாம் எங்க போய் திருக்கிறதுன்னு சொல்றாங்கன்னா 10 கோத்திரத்துக்கு திருக்கிறதுன்னு சொன்னாங்க. மற்ற எல்லா திருக்கதரிசியும் 2 கோத்திரத்துக்கு திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. 2 கோத்திரம் யாரு? யூதா, யூத ராஜ்யம். அதுல 2 கோத்திரம் இருக்கு. என்னென்ன கோத்திரம்? யூதா, யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரமும் 2 கோத்திரம் இருக்கு. அதை கூப்பிடும் போது யூதராஜ்யம் தான் கூடுவாங்க. கூப்பிடும் போது எப்படி கூடுவாங்க? யூதராஜ்யம் தான் கூடுவாங்க. இந்த 2 கோத்திரத்துடைய கடைசி ராஜா தான் சிதேக்கியா. இந்த 2 கோத்திரத்துடைய கடைசி ராஜா தான் யாருங்க? சிதேக்கியா. 10 கோத்திரத்துக்கு கடைசி ராஜா ஒசேயா. ஒசேயா யாரு? ஒசேயா. ஓகே, இந்த சிதேக்கியாவை தான் 2 கோத்திரத்துக்கு ராஜா, கடைசி ராஜா தான் சிதேக்கியா. இவரை தான் நேபுகத்நேச்சர் என்ன பண்ணுவோம்னா கண்ணை பிடுங்கி பாபிலோன் கொண்டு போயிடுவார். அவங்க 2 பிள்ளைகளை, சிதேக்கியா ராஜாவோட 2 பிள்ளைய சிதேக்கியா ராஜாவுடைய கண்ணு முன்னாடி வெட்டிடுவார். கண் முன்னாடி வெட்டிட்டு சிதேக்கியா ராஜாவோட கண்ணை பிடிக்கிடுவார். அதுல எவ்வளவு ஒரு கொடூரமான தண்டனை பாருங்க. அவர் கடைசியா பார்த்த காட்சி தான் பிள்ளைங்களை வெட்டினது. வெட்டிட்டு கண்ணை பிடிக்கிட்டு அவர் பாபிலோன் கொண்டு போயிடுவார். சோ அதனாலதான் இந்த வசனம் இப்ப படிங்க. இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட அதை படிங்க. சிதேக்கியா ராஜாவுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. இப்போ யார் மூலமா? நேபுகத்நேச்சர் மூலமா. என்ன சொல்றாரு? இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, உனக்கு நாள் வந்துடுச்சு. என்ன பண்ணிடு, நீ இனி யாரு கிடையாது. கிரீடத்தை எடுத்துறேன்னு என்ன அர்த்தங்க? ராஜா இல்ல, கிரீடத்தை எடுத்து போடு. முன் போல் இராது, தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன். ஏன் 3 முறை சொல்லுங்க பார்ப்போம். சரி, இப்ப 2 கோத்திரத்துக்கு சிதேக்கியா ராஜா தானே ராஜா. இவங்களை யார் புடிச்சிட்டு போனாங்க? பாபிலோன் ராஜா நேபுகத்நேச்சர் வந்து புடிச்சு போனார்ல. முதல் ராஜா அவர் தானே புடிச்சு போனாரு. புடிச்சு போனதால்தான் தானியேல் அங்க இருந்தாரு பாபிலோன்ல. இவர் தான் புடிச்சு போனார். அவர் 3 முறை அட்டாக் பண்ணார். பாபிலோன் ராஜா நேபுகத்நேச்சர் இந்த 2 கோத்திரத்தை எத்தனை முறை வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா 3 முறை வந்து அட்டாக் பண்ணாரு. வந்து முதல் அட்டாக்ல தானியேல் ஃப்ரெண்ட்ஸ், 2வது அட்டாக்ல எசேக்கியேல் போறாரு. இந்த மாதிரி 3 முறை வந்து என்ன பண்றாருன்னா அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு 2 கோத்திரத்தை. அதனாலதான் அங்க என்ன இருக்கு? அது கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். எதைய கம்ப்ளீட்டா கவிழ்த்துட்டாரு 2 கோத்திரம் எல்லாமே. ஆமா ஆமா, நெகேமியா வந்து கட்ட வராரு. ஆமா, இடிச்சிட்டாரு. அதை ஆலயத்துக்கு தீக்க கொளுத்தி மதில் இடிச்சு ஆலயத்தில் உள்ள பாத்திரத்துல என்ன பண்ணியாச்சு, கொண்டு வந்து பாபிலோன் கொண்டு போயாச்சு. இல்ல, நாம எசேக்கியேல் படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் போறது யாருன்னா தானியேல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் போவாங்க. செகண்ட் தான் எசேக்கியேல் போவாரு. படிக்கலாம் அது. இப்ப என்ன சொல்றாரு படிங்க. அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்கார அது யாருங்க? இதை நம்ம ஆண்டவராக இயேசு. இந்த 2 கோத்திரத்துக்கு உரிமைக்காரதான் தான் யூதா சிங்கோல விட்டு நீங்குவதில்லை, யூதாக்கு ஒரு நட்சத்திரம் உதிக்கும் எல்லாம் சொல்றது என்னன்னா அதுக்கு உரிமைக்காரர் யார் தான்? இயேசு கிறிஸ்து. உரிமைக்காரரான ஒரு வருமட்டும் எது இல்லாத இருக்கும் சிஸ்டர்?
மேல எதை கழட்ட சொன்னாரு? கிரீடத்தை எடுத்து போடு, இனி அது முன் போல் இராது அப்படின்ட்டார் இல்லையா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் உங்களுக்கு யார் கிடையாது அப்படின்னா ராஜாவே கிடையாது. நீங்க இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல எடுத்து பாருங்க, அவங்களுக்கு ராஜா இருந்தாங்களான்னு. வருவாரு, அவங்களுக்கு ரூலர்ஸ் தான் இருந்தாங்களே தவிர ராஜா கிடையாது. அப்போ யூதாவை வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிச்சு கடைசி சமாதான போக்கு வரவங்களும் ராஜ்யம் ஆமா, யூதா வாக்குறுதிக்கும் போது கடைசி வந்து சமாதான போக்கு வரவும் ராஜ்யம் அவர் வரும்போது ராஜா இல்லைன்னா யூதருக்கு ராஜா இல்ல. யூதருக்கு ராஜா செங்கோல். யூதா வந்து செங்கோல் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் அவர் யூதருக்கு ராஜான்னு மேல எழுதுனாங்க. வந்த ராஜாவை அவங்க என்ன ஏத்துக்கல, ராஜாவை ஏத்துக்கல. கரெக்டா? இயேசு கிறிஸ்து என்னதான் யூதருக்கு ராஜா இங்கே பிறந்திருக்காருன்னு தானே போனாங்க. கரெக்டா? முதலாம் வரைக்கும் வரும்போது என்ன பண்ணல, அவரை ஏத்துக்கல. இவரை ஏத்துக்காததுனாலதான் இப்ப படிக்கலாம். மத்தேயு 23:37 படிக்கலாம். கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே தூக்கி சேர்த்து சொல்லும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிட்டா. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விட. என்ன சொல்லிட்டாரு? உங்க வீடு என்ன அர்த்தங்க? அவங்க தேசம் அதான் அவங்க வீடு. இஸ்ரேல் என்ற வீடு உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? பாழாக்கி விடப்பட்டுரும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். கர்த்தருடைய யார் வரா? இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய நாமத்துல வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள். எப்போ? எது வரைக்கும்? அகைன் அவங்க ரெண்டாவது பார்க்கணும். அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டீங்க, என்ன பார்க்க மாட்டீங்க. நீங்க ஒத்துக்கணும், கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் இவர் தான் யாரு? சோதரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன்ட்டார். முதல்ல அவர்களுக்கு சொல்லிட்டு போயிட்டார், நான் ராஜாவா தான் வந்தேன், நீங்க என்ன பண்ணிக்கல, என்ன ராஜாவா ஏத்துக்கல. அகைன் என்னை பார்த்து நீ ஏத்துக்கிற வரைக்கும் உனக்கு யார் கிடையாது, நீ என்னை பார்க்கவே மாட்ட, உனக்கு ராஜா கிடையாது. அதெல்லாம் இஸ்ரேலுக்கு யாரு இல்லைன்னா ராஜா இல்லை. புரிஞ்சா? ஓகே, சரி. அப்போ தானியல் 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, பாபிலோன் ராஜ்யம் பார்த்துட்டோம், அப்புறம் மேதோ பெர்சியா பார்த்துட்டோம், அப்புறம் கிரேக்க ராஜ்யம் பார்த்துட்டோம், ரோம ராஜ்யம் பார்த்துட்டோம். ரோம ராஜ்யத்துல அன்னைக்கு அவங்க பாதத்துல களிமண் எதுனா மதம், யூத மதம். இரும்பு ரோமராஜ்யம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அவங்க ஒன்னாதான் இருந்தாங்க, என்ன பண்ணிக்கல, ஒட்டிக்கல. பிற்காலத்துல கூட அதான் உங்களுக்கு ஏற்கனவே நான் ஆரம்பத்துல சொன்னேன், உண்மையாவே ஒரு சபை எங்க ஸ்தாபிக்கப்பட்டதுன்னா ரோம்ல ஸ்தாபிக்கப்பட்டது. ஓகே, இதுல கான்ஸ்டான்டைன் ஒரு ராஜா இருந்தார். யார் இருந்தா? கான்ஸ்டான்டைன் ஒரு ராஜா. அந்த ராஜா ஒரு நாள் ஒரு கனவு கண்டார். என்ன கனவுன்னா, சிலுவை கனவு கண்டார். சிலுவை கனவு கண்டு அதுக்கப்புறம் ஒரு போர்ல போய் ஜெயிச்சிட்டார். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நான் ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த சிலுவை தான் நினைச்சிட்டார். நினைச்சுக்கிட்டு தான் தேசத்துல கேட்டார், ராஜ்யத்துல யார் அந்த சிலுவை வச்சிருக்கான்னு சொல்லும் போது, இங்க ஒரு சபையில ஒரு சின்ன டீம் இருக்காங்க, அவங்க தான் அந்த சிலுவை வச்சு என்ன பண்றாங்க, அவங்க தான் அந்த சிலுவை வச்சிருக்காங்க, சின்னமா, அவங்க சின்ன புனித சின்னமா வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது, ஒரே ராத்திரியில கான்ஸ்டன்டைன் கிறிஸ்டியனா மாட்டார். ஆமா, ராஜா மாறிட்டா இப்ப யார் மாறணும்? சலுகைக்காக எல்லாரும் என்ன மாறி ஆகணும்? கிறிஸ்தவனா மாறி ஆகணும். ஓகே, அப்படி கிறிஸ்தவனா மாறும் போது புரஜாதிகளுக்குள்ள இருக்கிற எல்லா வழிபாடும் எங்க வந்ததுன்னா கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து, புரஜாதிகளுக்குள்ள என்னென்னலாம் வழிபட்டாங்களோ, என்னெல்லாம் பண்டிகை கொண்டாடினாங்களோ எல்லாமே இங்க வந்தது. ஆனா இங்க வேற பேர்ல நடக்கும். என்ன நடக்கும்? வேற பேர்ல நடக்கும். ஆனா அது உண்மையா நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது அந்த பண்டிகை இருக்காது. அது எங்கிருந்து வரும்? ரோம்ல இருந்து வரக்கூடிய ஒரு பண்டிகையா இருக்கும். புரியுதுங்களா? என்னெல்லாம் சொல்லலாம், நிறைய சொல்லலாம், நீங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுங்க நான் சொன்னா. நிறைய சொல்ல. நீ எந்த பண்டிகை வேணா எடுத்துக்கோங்க, கிறிஸ்தவத்துல எதை வேணா எடுத்துக்கோங்க, நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஏற்கனவே சொல்லி, இப்ப நான் இங்க பேசிட்டே இருக்கேன், நான் பேசிட்டு போகும்போது நான் மறுச்சிட்டேன்னு வச்சுக்கல, அடுத்த வருஷம் என் நினைவு நாள் எப்போ வரும்? என்ன வருஷம்?
2026 என்ன மாசம் வரும்? ஆகஸ்ட் மாசம் வரும். என்ன கிழமை வரும்? டேட் என்ன இன்னைக்கு? 30. 30ஆம் தேதி தான் வரும். என்ன மாறும்? கிழமை மாறும். நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிச்சது மட்டும் கிழமை மாறவே மாறும். நீ குட் ஃப்ரைடே தான் கொண்டாடுவீங்க. நீங்க இப்ப நம்ம வீட்டுல மறிக்கிற தாத்தா பாட்டிக்கெல்லாம் நீங்க டேட் வைஸ் கொண்டாடுறீங்களா, கிழமை வைஸ் கொண்டாடுறீங்க? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்கல்ல, என்ன என்ன டேட்ல என்ன கிழமையில கொண்டாடுறீங்க? இல்லையே, நீங்க டேட்ல தான் கொண்டாடுவீங்க. ஆனா கூட பிறந்தாருன்றப்ப 1ஆம் தேதி தான் பிறகுறாரு. 1ஆம் தேதி தான் அவர் பிறந்தாங்க. 25 வருது இல்ல, அதுவே 7 நாள் முன்னாடி வருது. சரி, பர்த்டே வருது. இயேசு பிறகு இயேசு பிறகு முன்னாடி தான் முன்னாடி வருது. இயேசு பிறகுறாருன்னா 1ஆம் தேதி இருந்தா இப்படி புரியல. 25 வருது. ஏன் 1ஆம் தேதி தெரியணும்? ஓகே, சரி, ஓகே, அது ஒரு நல்ல கருத்து தான். ஏதோ ஒரு 1ஆம் தேதியில என்ன கேக்குறேன், கிறிஸ்துமஸ் விடுங்க, அதுக்கப்புறம் வரலாம். ஓகே, இப்போ ஈஸ்டர் மட்டும் எப்ப கொண்டாடுறீங்க? ஈஸ்டர் சண்டே. ஏன் சண்டே? ஏன் ஈஸ்டர் சண்டே வரும்? இல்ல, நீங்க வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே கொண்டாடினாதான் ஈஸ்டர் கொண்டாட முடியும், ஞாயிற்றுக்கிழமை. அதனால அதுக்கு டேட்ல கொண்டாட முடியாது உங்களால. அதான் எங்கேயாவது கிழமை பேஸ் பண்ணி கொண்டாடுங்கன்னு கேக்குறேன். ஏன் கிறிஸ்துமஸ் டேட் பேஸ் பண்ணி கொண்டாடுறீங்க? ஏசு கிறிஸ்து எப்ப பிறந்தாரோ அப்ப கொண்டாட வேண்டியதானே. சரி, நீங்க எல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களா? எப்ப கொண்டாடுறீங்க? கிழமை பேஸ் பண்ணி, டேட் பேஸ் தானே. ஏன் ஏசு கிறிஸ்து மரிச்சது மட்டும் கிழமை பேஸ் பண்ணி கொண்டாடுறீங்க? நீங்க ஈஸ்டர்னு போய் பேக்ரவுண்ட் போய் போட்டு பாருங்க. இல்ல, ஈஸ்டர்னு ஒண்ணு எப்படி வந்ததுன்னு போட்டு பாருங்க. நீங்க அதான் சொல்ல, நீங்க எந்த பண்டிகை எடுத்து போட்டீங்க பாத்தீங்கன்னாலும் அது வேறொரு பண்டிகை தான் கொண்டாடும் வரும். ஆனா பேர் மட்டும் அங்க இருக்கு. ஏன்னா நான் சொல்லல நினைக்காதீங்க. நீங்களே போய் கூட என்ன பண்ணுங்க, சர்ச் பண்ணி பாருங்க. அந்த ஈஸ்டர்னு எப்படி வந்தது, அஸ்டரு இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அது ஈஸ்டர் ஆச்சு. நீங்க லெண்டர்ஸ்லாம் நீங்க பைபிள் எடுத்து பாருங்க. எப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுதான் 40 நாள் போனாரு. இன்னைக்கு ஃபாலோ பண்றது அதுதானே. எதுங்க நடந்து போறது, இது எல்லா கலாச்சாரமும் ரோம்ல இருந்து வந்தது. அதையே ஜனங்கள் கிறிஸ்தவ தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்தவலாம் மாறல. யாரும் ராஜா மாறிட்டாரு, அதனால யாரும் மாறியாச்சு, அவங்களாம் மாறியாச்சு, ஜனங்கள்லாம் மாறியாச்சு. புரியுதுங்களா? அப்போ வந்துதான் அந்த கான்ஸ்டன்டைன் ஒரு ராஜா தான். அப்பதான் மதமும் அரசியலும் என்ன பண்ணது, ஒன்னா சேருது ரோம்ல. அதுக்கப்புறம் வரக்கூடிய ராஜாக்கள் எல்லாருமே கிறிஸ்டியானிட்டி டெவலப் ஆக 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 அப்பதான் போப்புன்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, வர்றாரு. போப்புக்கு சர்வாதிகாரம் பட்டம் கொடுக்குறாங்க. போப்பு 1000 வருஷம் அரசாண்டிருக்காரு உலகத்தெல்லாம். ஹிஸ்டாரிக்கல் நீங்க படிச்சீங்கன்னா 1000 வருஷத்துக்கு மேல அரசாண்டிருக்காரு. போப்பு சொல்றதுதான் என்னதுங்க ஃபைனலே. நீங்க என்ன சொல்ல, ஏன்னா பைபிள் யார்கிட்டையும் கிடையாது அப்பெல்லாம். பைபிள் லத்தீன் மொழியில இருக்கு, டெட் லாங்குவேஜ் அது, லத்தீன் மொழியில இருக்கு. போப்பு அதை படிச்சுட்டு என்ன சொல்றாரோ அதான் தேவ வாக்கு. அப்ப ஃபுல்லாவே போப்புடைய ராஜ்யம் தான் கம்ப்ளீட். நீங்க அந்த தேசத்துக்கே ராஜா இருந்தாலும் அது யாருடைய கையில தான் இயங்கணும், போப்பு சொல்றதா கேட்டு. சரிங்களா? அந்த டைம்ல போப்புக்கு ஆப்போசிட்டா யாராவது பேசினாங்கன்னா கொன்றுவாங்க. அதுக்கு என்ன பேர் வைப்பானா, புனித விசாரணை பேர் வைப்பான். என்ன பேரு? புனித விசாரணைன்ற பேர்ல பேர் வச்சு கொன்றுவாங்க. இத ரொம்ப நாள் இந்த கொடுமை அனுபவிச்ச பிறகுதான் மார்ட்டின் லூதர்னு ஒருத்தர் வந்து, அவர் ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபசர், அவர் லைப்ரரிக்கு போய் லத்தீன் மொழியில் இருக்கிற வேதத்தை எடுத்து படிச்சார், பைபிள் எடுத்து படிச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்றாரு. என்ன ப்ரொடெஸ்ட் எதிர்க்கிறாரு, என்ன சொல்றாரு, பைபிள் சொல்றதுக்கும் இவர் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டு 96 குற்றச்சாட்டை எழுதி சர்ச்சை வாசல் ஓட்டிட்டு வந்துட்டார். என்ன தைரியம் தெரியுமா? 96 குற்றச்சாட்டை எழுதி எங்க சர்ச், ரிட்டன்பர்க் சர்ச் வாசலே என்ன பண்ணிட்டாருன்னா ஒட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு.
பயங்கரமா புரட்சி வெடிச்சு பெரிய மெஜாரிட்டி ஜனங்கள் மார்ட்டின் லூதருக்கு சப்போர்ட் பண்ணி பின்பற்றுறாங்க. அப்பதான் ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்ததுனால தான் நமக்கு என்ன பேருனா ப்ரொட்டஸ்டன்ட். என்ன ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து வெளியே வந்துட்டோம். என்ன எதுக்கு வெளியே வந்தோம்? குற்றச்சாட்டு எழுதி ஒட்டிட்டு வெளில வந்தோம்ல. வரும்போது குற்றச்சாட்டு எடுத்துட்டு தான் வந்தோம். ஆமா, என்ன ஒட்டினாரோ அதையும் எடுத்துட்டு தான் வந்திருக்கோம். என்னென்னலாம் சொன்னா நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. எடுத்துட்டு தான் வந்தோம். ஓகே, எதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் ஏன்னா இப்ப பாவ மன்னிப்பு சீட்டு கொடுக்குறாருல போப்பு. நீ டிவி எல்லாம் காட்டுறாங்களா, அவர்கிட்ட காதுல தான் போய் என்ன சொல்லணும்? நான் இங்க போய் பாவம் செஞ்சுட்டேன். போப்பு கொடுக்குற சீட்ல என்ன ஆயிடும்? பாவம் மன்னிப்பு கூடும். இதெல்லாம் எழுதி ஓட்டினார். பாவத்தை மன்னிக்கிறது ஒன்னே ஒன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் மன்னி. போப்புவால என்ன பண்ணாது? மன்னிக்காது. ஜெபமாலை உருட்டுறதுனால உனக்கு என்ன ஆகாது? எதுவும் ஆகாது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு எழுதி என்ன பண்ணாருன்னா ஒட்டினார். அன்னைக்கு என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா, போப்பு ஆளக்கூடிய இந்த 1000 வருஷம் தான் கிறிஸ்துவோட 1000 வருஷம்லாம் டிக்ளேர் பண்ணாங்க. அவ்வளோ இருக்கு அவங்க செஞ்சது. புரியுதுங்களா? அப்போவே அந்த மதம் அரசியல் ஒன்னா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணிக்கல, ஒட்டிக்கல. இன்னைக்கே இருக்கு, ஒட்ட மாட்டாங்க. ஓகே சரி, இப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சிலையில நாம எங்க இருக்கு சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். டைம் ஆயிடுச்சு. முன்னாடி விரல் வந்துச்சா, பின்னாடிதான் நாம இருக்கணும். இதானே உலக ராஜ்யம் தானே அந்த சிலை. கரெக்டா? பாத இப்ப விரல் வந்துருச்சு. அதுல பாதத்துக்கு பின்னாடி இப்ப குதிங்கால தான் நாம இருக்கணும். இங்க இருக்கா? சரி, கல்லு எங்க வந்து அடிக்குதுங்க? கல்லு எங்க வந்து அடிக்குது? பாதத்துல தான் அடிக்குது. அதானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வருகை, அவருடைய ராஜ்யம் நம்ம காலத்துல நடக்கும். ரொம்ப நாளா என்ன பண்ண முடியாது. இனியெல்லாம் காலம் செல்லாது. அது ரொம்ப சமீபமாயிடுச்சு. அவருடைய வருகை நம்ம காலத்துல என்ன பண்ணோம்னா அது நடக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணுது இருக்கு இன்னைக்கு. ஓகே, அதுல அது ஓங்கி பாதத்துல அடிச்ச உடனே சிலை பறந்துடுச்சு. கோடை காலத்தில் பறக்கிற பதற மாதிரி என்ன பண்ணுச்சா பறந்து போகுது. சிலையை மோதின கல்லோ வென்றால் பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிச்சு. அதாவது ராஜ்யம் பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பி. சிலையை அவர் கல்லை அடிச்சுட்டு சிலை நின்ன இடத்துல இப்ப எது நிக்குது? கல் நிக்குது. கல் என்ன பண்ணதான் இப்போ பெருகி பூமி எல்லாம் நிரப்பிடுச்சு. இப்ப பூமி எல்லாம் எந்த கல் தான் இருக்கு? இந்த கல் தான் இருக்கு. அதுதான் கிறிஸ்துடைய ராஜ்யம். இதுதான் நம்ம கிறிஸ்துமஸ் டைம்ல ஒரு வசனம் ரெகுலரா படிப்பீங்க. என்ன வசனம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம்னா என்னதுங்க? கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட்னு அர்த்தம், ஆளுகைன்னு அர்த்தம். அது எங்க இருக்கும்? அவர் தோல் மேல. அதான் ஒரு ராஜ்யம். அந்த தோல்ல தான் அவர் தாங்குவார். ஓகே, அந்த கிறிஸ்துவ ராஜ்யத்துல ராஜாக்களா மாறதான் யாரை கூப்பிட்டுக்காரு? தேவன் நம்மளை கூப்பிட்டு. ஏன் நம்மளை உட்கார வச்சு? யாருங்க? ஆமா, ஆக்சுவலா இப்ப நம்ம ராஜா கிடையாது. ராஜாவா என்ன பண்ணணும்? மாறணும். சொல்லுங்க சார், ஏதாவது டவுட்டா? இப்படி பேக்ல இருந்து வருது இல்ல, முன்னாடி கால் வந்துருச்சு விரல். இப்ப ராஜா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வருது இல்ல, அப்படின்னா நிறைவடைஞ்சிட்டே வருது இல்ல சிலை. நிறைவடைஞ்சாதானே கல் எப்ப அடிக்குது? கல் இப்ப காலில் தானே அடிக்குது, பாதத்துல. ஏன் நான் குதிங்கால்னு சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு ப்ராப்பசி இருக்கு. அதனால அதை பேஸ் பண்ணி சொல்றேன். அவன் உன் தலையை நசுக்குவான், நீ அவன் குதிங்கால நசு. குதிங்கால நசுக்குவார்னா அவர் இயேசு கிறிஸ்து நசுக்குவான்னு அர்த்தம் இல்ல. குதிங்கால யாரு இருக்காங்களோ அவங்கள நசுக்குவான். யாருக்கா? நம்மதான் இருக்கும். ஆமா, அதே இடத்துல சொல்லப்பட்ட முதல் தீர்க்கதரிசனம் அதுதான். இன்னும் நிறைவேறி முடியாத தீர்க்கதரிசனம் அதுதான். அவர் உன் தலையை நசுக்குவார், ஆனால் நீ சாத்தான் உயிரோட தான் இருக்கிறான்ல. எப்போ கம்ப்ளீட் ஆகும் பாருங்க. ரோமர் 16:20 படிங்க.
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கண்களில் அது அவர் காலில் மட்டும் இல்ல, யார் காலையும் வரணும். ஆமா, நம்ம காலையும் வந்தாதான் அது கம்ப்ளீட் ஆகும். புரியுதுங்களா? அது வரைக்கும் சாத்தா என்னவாதான் இருப்பான், உயிரோட தான் இருப்பான். அவர் நசிக்கிட்டாரு, அவர் நசுக்கி முடிச்சு போய் ராஜா உட்காந்துட்டாரு மேல. அடுத்து யார் நசுக்கணுங்க? நாம தான் நசுக்கணும். நசுக்கினாதான் மேல போய் நான் உட்கார முடியும், ராஜா உட்கார முடியும். ஓகே, இப்ப ஏன் இப்ப தேவன் இது நமக்கு இது சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, பாபிலோன் முதல் உலக பேரரசு இல்லை. பாபிலோன் தான் ஃபர்ஸ்ட் கிரேட் எம்பையர் அப்படின்னா, முதல் உலக பேரரசு அப்படின்னா நீங்க பாபிலோன் தான். தேவன் தான் டிக்ளேர் பண்ணிக்கிறார். இரண்டாவது உலக பேரரசு மேதோ பெர்ஷியா. மூன்றாவது உலக பேரரசு கிரேக்க ராஜ். நாலாவது உலக பேரரசு ரோம பேரரசு. ஐந்தாவது உலக பேரரசு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ். அதெல்லாம் அந்த பாடத்துடைய தலைப்பு ஐந்தாம் உலக பேரரசு. புரியுதுங்களா? அப்ப இந்த ஐந்தாம் உலக பேரரசே யாருடைய தலைமையில் நடக்கும்? இது ஏன் நேபுகத்நேச்சாருக்கு சொன்னார் தெரியுங்களா? இந்த கனவு நேபுகத்நேச்சார் சொல்லும் போது, கடைசி காலையில் சம்பவிக்க போகிறதே ராஜாவாகி உமக்கு என்ன பண்ணிருக்கான் அது அறிவிச்சிருக்கு. என்ன கடைசி காலம்? நாம தானே கடைசி காலத்துல இருக்கும். ஏன் சொல்லிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் எதுனா நேபுகத்நேச்சார் கவர்மெண்ட் தான். அப்படின்னா அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும். நான் உங்களுக்கு சொன்னால, அவர் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி அங்க ராஜா ஏற்று என்ன இவர் ராஜாவா இருப்பார்ல, மற்ற எல்லாருமே ரூல் பண்ணுவாங்க இங்க இருந்து. இந்த ஒரு டைப் தான் அவரோட ராஜ்யத்துல இருக்கு போகுது. கிறிஸ்துவ ராஜ்யத்திலயும் அவர் மட்டும் ராஜாவா இருக்க போறது இல்லை. ராஜா அதிகாரத்தை என்ன பண்றாரு? சபைக்கும் பிரிச்சு கொடுக்குது. புரியுதுங்களா? அதனால அவரு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்யும். அந்த ஒரு பாயிண்ட் யாருக்கும், அதனாலதான் அது யாருக்கு எந்த கவர்மெண்ட் சொன்னார்னா நேபுகத்நேச்சார் பத்தி சொன்னார். புரிஞ்சா? அப்ப ஏன் இது தேவன் நமக்கு இந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு ராஜாவாகிறதுக்கு முன்னாடி தன் மகனுக்கு சொல்லி கொடுப்பார். இதுக்கு முன்னாடி இந்த ராஜ்யம்லாம் என்ன ஆயிடுச்சு, இந்த உலகத்தை இவங்கெல்லாம் அரசாண்டாங்கப்பா. தேவன் நமக்கு அதான் சொல்லி கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்தெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, ராஜ்யம் இப்படிலாம் இருந்திருக்கு இல்லையா? வரப்போகிற ராஜ்யத்துல ராஜாவா இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சகல ரகசியங்களும் தெரிஞ்சவங்க தான் ராஜா. ஓகே, அதனால தொடர்ந்து பாடம் கேளுங்க. நிறைய பேருக்கு இந்த பாடம்லாம் என்னவா இருக்காதுன்னா, நீங்க விரும்புற மாதிரிலாம் இருக்காது. இருக்கு, நீங்க இருக்கிறத வச்சுட்டுலாம் காலத்துல என்ன பண்ண முடியாதுலாம் ஓட்ட முடியாது. வேத அறிவு இல்லாம என்ன பண்ண முடியாது. இந்த உலகத்துல இனிமே நீங்க ஜெயிக்கவே முடியாது. உலகத்தை சுய மாம்சத்தை வச்சுக்கிட்டு, சுய சொந்த அறிவை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச வேத கருத்தை வச்சுக்கலாம் இனி என்ன பண்ண முடியாது, காலத்தை ஓட்ட முடியாது. காலத்துக்கு ஏற்ற தீர்க்க தரிசன விஷயங்கள் தெரியணும், காலத்துக்கு ஏற்ற ரகசியங்கள் தெரியணும். அதுதான் நம்மளை சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணணும், வழிநடத்தும். தேவன் பரலோகத்தில் நின்றுட்டு வாசல் நின்று நீ எந்த சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு உள்ள விட மாட்டார். என்னதான் கேட்பாரு, அவருடைய வாசனை தான் நம்மளை நியாயந்திருக்கும். கரெக்டா? நீ எந்த சர்ச்சு, இதெல்லாம் நீங்க நல்ல சபை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாரு, விட்டுற மாட்டார். உங்க பாஸ்ட், அவர் நல்லதான் நடத்துவார், அவ்வளவு சொல்ல விட மாட்டார். எப்படிதான் விடுவாரு? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா இல்லையா? அதான் ரெவலேஷன்ல சொல்றேன், இந்த தீர்க்க வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கழுவுறவனும் தான் பாக்கியம். கரெக்டா? அதனால இது நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப நமக்கு டைம் இல்லை. தேவன் சுத்தம்னா பின்னாடி என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். அடுத்த வாரம் சிஸ்டர் சொன்னாங்களா இல்லையா தெரியல, நம்ம இது வரைக்கும் ஒரு பேசிக் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே ஒரு பேசிக், ஒரு அடிப்படை. அடுத்த வாரத்துல முக்கியமான டாக்டரின்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா கால் எடுத்து வைக்க போறோம். அதனால யாரெல்லாம் வரலையோ அவங்களாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்பெஷலா கூப்பிடுங்க. ஏன்னா அடுத்த வாரம் வரல அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம்லாம் அவங்களுக்கு புரியாது. ஒரு அடுத்த மைல்கள் என்ன பண்ண போறோம்னா கால் எடுத்து வைக்க போறோம். தொடர்ந்து கேட்டாதான் புரியும். ஓகே, அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். ஓகே, நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஏன் இப்ப நம்ம டாக்டரின் பேஸ் பண்ணி போய் படிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு எல்லா சபையிலும் ஏன் எத்தனை பிரிவு இருக்கு? சபையிலாம் கிறிஸ்தவத்துல ஏன் எத்தனை பிரிவு இருக்கு? இல்ல சௌகரியம் இல்லை, எல்லாருமே வசனத்துல தான் காட்டுவாங்க. அதானே, நீங்க யோகா விட்னஸ் போய் கேட்டீங்கன்னா அவங்க என்னதான் சொல்லுவாங்க, அதே வசனத்தை வச்சுதான் அவங்க ஒரு டீமா இருக்கிறாங்க. சமுத்திரிய கிட்ட போனீங்கன்னாலும் அவங்க எப்படிதான் இருப்பாங்க. அதுதான் எல்லாருமே, ஆனா சப்போர்ட்டுக்கு தான் அடிச்சிருக்காங்க, வசனம் தான்.
நீங்க ரோமன் கோலிக்கு போனாலும் அதான் இருக்கும், சிஎஸ்ஐ பண்ணலாம் அதான் இருக்கும், சிபிஎம் பண்ணலாம் அதான் இருக்கும், இல்லையா ஒன்லி கிரைஸ் பண்ணலாம் அதான் இருக்கும், ஜெகா விட்னஸ் பண்ணலாம் அதான் இருக்கும். நீங்க எல்லார்கிட்டையும் போனாலும் ஏதோ ஒரு கோட்பாடுக்குள்ள என்ன பண்ணீங்க இவங்க எல்லாம் பிரிச்சிருக்காங்க. நீங்க உங்க அறிவை வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் பொய்யா இருக்கிறாங்கன்னு போய் ஒரு ரவுண்டு போனீங்கன்னா உங்க ஆயுசு பத்தாது, உங்க ஆயுசு பத்தாது, உங்க காலம் அதுல. அதனால பொய் எதுன்னு கண்டுபிடிக்கிறத விட உண்மை எதுன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. மீதி எல்லாம் என்னதான் பொய் தான். அந்த உண்மையை நீங்க எங்க தான் கண்டுபிடிக்க முடியும்? பைபிள்ல தான் கண்டுபிடிக்கணும். வேதத்துல இருந்து தான் நீங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உண்மை இதுதான் அப்படின்னா மற்றதெல்லாம் என்னதான் பொய் தான் அப்படின்றத ஒரு பாயிண்ட்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா நமக்கு காலம் வீணாகாது. ஓகே, அதனால அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான பாடம், தயவுசெய்து எல்லாரும் சொல்றேன். தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா நீங்க முடிச்சு